ஹலோ ஹலோ ஆபரேட்டர்ஸ் கருவ காட்டு முள்ளாச்சிடி அடியாத்தி ஓ சிரிப்பு புளியங்காட்டு பூவாச்சிடி போற நீ வாக்கப்பட்டு உடஞ்ச நாய் ஏக்கப்பட்டு மருதாணி நீதாண்டி மனசெல்லாம் ஓரந்தாண்டி அடிய போடி நீ போடி உன்னை தேடி என்ன தேடி என் உசுரு ஓடுது உடம்போ வேகுது மஞ்சளத்தி அடிய மஞ்சளத்தி நீ தீ கொடுத்தி தீ கொடுத்தி தீ கொடுத்தி தீ கொடுத்தி அடியே மச்சி விட்டு மயில என் மனசு போடும் மாறாப்பு மேல உன் பாசம் எரியுதடி அதுல என் ஆசை துடிக்குதடி அடியே மச்சி விட்டு மயில உன் தவிப்பு போடும் தண்டார ஓசை என் கூட்ட உடைக்குதடி அதுல ஓ வாசம் நுழைக்குதடி ஓ வாசம் நுழைக்குதடி என் கூட்ட உடைக்குதடி என் ஆசை வெடிக்குதடி ஓ பாசம் எரிக்குதடி ஓ வாசம் நுழைக்குதடி என் கூட்ட உடைக்குதடி என் ஆசை வெடிக்குதடி ஓ பாசம் எரிக்குதடி முட்டு வச்ச ஏரத்தினமே மறைச்சு வச்ச சித்திரமே பிடிச்சு நீ போகையில நீ பிடிச்சு நான் சாவுறனே நீ பிடிச்சு நான் சாவுறனே நீ பிடிச்சு நான் சாவுறனே நீ மலையேறி போற நான் மண்ணோடு போறேன் நீ கரையேறி போற நான் கடலோடு போறேன் நீ காத்தோடு காத்தாக கனவோடு கனவாக ஒளியோடு ஒளியாக வலியோடு வலியாக எங்கேயோ போற எங்கேயோ போற எங்கேயோ போற ராசாத்தி ஓ நினப்பு கருவ காட்டு முள்ளாச்சிடி அடியாத்தி ஓ சிரிப்பு புளியங்காட்டு பூவாச்சிடி போற நீ வாக்கப்பட்டு உடஞ்ச நாய் ஏக்கப்பட்டு மருதாணி நீதாண்டி மனசெல்லாம் நரந்தாண்டி அடியே போடி நீ போடி உன்னை தேடி என்ன தேடி என் உசுரோ ஓடுது உடம்போ வேகுது மஞ்சளத்தி
மஞ்சனத்தி நீ தீ கொடுத்தி தீ கொடுத்தி தீ கொடுத்தி தீ 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 கொடுத்தி தீ 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 கொடுத்தி சொல்லு முயில என் மனசு போடு மரப்பு மேல உன் பாசம் எரியுதடி இல்ல என் ஆசை துடிக்குதடி அடிய ஒத்த சொல்லு முயில உன் தவிப்பு போடும் தண்டார ஓசை என் கூட்டம் உடைக்குதடி இல்ல ஓ வாசம் நுழைக்குதடி ஓ வாசம் நுழைக்குதடி என் கூட்டம் உடைக்குதடி என் ஆசை துடிக்குதடி ஓ பாசம் எரியுதடி ஓ வாசம் நுழைக்குதடி என் கூட்டம் உடைக்குதடி ஓ பாசம் எரியுதடி என் ஆசை துடிக்குதடி. Okay. Hi guys, welcome back to Python Marathon. Okay, so இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த டாபிக்ஸ். அதில் வந்து நம்ம computer data types and operators we completed. So now we are receiving back with control flow variables. For now, if you have some doubt in any of these, you can ask. Bro. செட்ல அந்த யூனியன் இன்டர்செக்ஷன். ஆமா. இப்போ அது வந்து நீங்க வந்து லாஸ்டா இன்டெகிரேட் யூஸ் பண்ணி அந்த செட் அந்த அது ஸ்ட்ரிங்ஸ் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம். ஸோ ஐ ஷோ யூ an example. ஓகே, நான் வந்து இப்போ வந்து ஐம் ஒர்க்கிங் ஆன் லேபரட்டரி அப்படின்னு சொன்னேன்னா, ஸோ ஐ வாஸ் போஸ்டிங் நான் லேப் அப்படின்னு ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு யூ கைஸ் ரிமெம்பர் நான் இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த லேபோட அந்த ப்ராஜெக்ட் ஓடிட்டு அந்த சோர்ஸ் கோட் தான். ஸோ அதில் வந்து ஐ ஹேவ் சம்திங்ஸ் ஃபார் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கமாண்ட், அதாவது இந்த பைத்தன் கோடே வந்து ஒரு கமாண்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஹோல் ஐடியா இஸ் தட். ஸோ இந்த லேப் சிடிஎல் அப்படிங்கிறது வந்து அந்த பைத்தன் கோட். ஓகே, ஸோ இஃப் ஐ எக்ஸிக்யூட் இட் will simply run. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இதில் வந்து இந்த மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுப்போம். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் அப்படின்னு நான் கமெண்ட் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ஹெல்ப் அப்படின்னு கொடுக்குறேன், ஹெச் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி லினக்ஸ் கமெண்ட்லாம் நீங்கள் பார்த்துக்க வாய்ப்பு உண்டு. இந்த லினக்ஸ் கமெண்ட் கொடுத்தாலும் இந்த மாதிரி வந்து வில் பி டூயிங். ஸோ அந்த மாதிரி கொடுத்தா சம்திங் வில் டிஸ்ப்ளே. கரெக்டாக? ஸோ இந்த லினக்ஸ் ஆர்குமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் டு பார்ஸ் இட், அதாவது என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு, என்னென்ன கமெண்ட்ஸ் வந்துருக்கு பாஸ் பண்ணுறதுக்கு வந்து ஐ எம் லிட்டரலி யூசிங் செட்ஸ். அதில் ஸ்ட்ரிங் தான் இருக்கும், அதில் வந்து நான் இன்டர்செக்ஷன் தான் பயன்படுத்துறேன். ஸோ ஹவ் ஐ செக் யூவிங் சம் ப்ராசஸ் அப்படின்னா, இஃப் ஐ வாண்ட் டு நோ இஃப் சம் டேக் சம் ஆப்ஷன் எக்ஸிஸ்ட், நான் வந்து இந்த ஆர்குமெண்ட், அதாவது இது வந்து பைத்தன் தான். ஸோ இது பைத்தன் கோட். ஸோ இந்த பைத்தன் கோட்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஹேஸ் ஆப்ஷன் ஹேஸ் கமாண்ட் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து ஐ கால் ஃப்ரம் ஹியர். ஸோ ஹேஸ் ஆப்ஷன் ஹேஸ் கமாண்ட் அது வந்து இன்டர்னலாக இட் வில் செக் வித் ஹேஸ் ஆர்குமெண்ட் அண்ட் இட் வில் ஹெல்ப். ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ ஸ்ட்ரிங்குக்கும் பயன்படுத்தலாம் டு டேரக்ட்லி ஆன்சர் யூர் கொஸ்டின். ஸோ எந்த மாதிரி இடத்துல அது யூஸ் ஆகும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஐ ஜஸ்ட் ஷோ யூ லைவ் எக்ஸாம்பிள். நான் ஓப்பன்லேயே வைக்கலாம். Okay, so any other doubts? bro லிஸ்ட்ல டவுட் சொல்லுங்க bro. ஸோ நீங்கள் வந்து எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் முதல்ல இதை சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, வேல்யூ அப்படின்றது, அதாவது ஒரு செட் அப்படிங்கிறது இஸ் அ வேல்யூலெஸ் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது டிக்ஷனரி வேல்யூ இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த இடத்துல அது நம்ம வேல்யூ எதை சொல்றோம் அப்படின்னா, இட் ஷுட் பி ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கீ ஃப்ரம் டிக்ஷனரி. கரெக்டாக? ஸோ அப்போ டிக்ஷனரியில் வந்து நம்ம கீக்கு வந்து என்ன சொல்லியிருந்தோம், கீ ஷுட் பி ஆஃப் இம்யூட்டபிள் டேட்டா டைப் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இங்கே வேல்யூ இம்யூட்டபிள் டேட்டா டைப் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரிங் போடலாமா அப்படிங்கிற கேள்வியே உங்களுக்கு வந்து வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது அப்படின்னா, இம்யூட்டபிள் டேட்டா டைப் எதெல்லாம் எல்லாத்தையும் அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ப்ராக்டிஸில் தான் வரும். பட் தட் இஸ் ஓகே. ப்ளீஸ் கோ ஹெட். வேற ஏதாவது bro ரெண்டு ஃபைல் வச்சிருக்கோம். அதுல வந்து ஒரு இன்புட் வாங்கி இன்னொரு ஃபைல் வந்து ஒரு லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணும்போது எப்படி பண்றதுன்னு தெரியல bro. ஃபைல் ஹேண்ட்லிங் தானே, அதை நம்ம இனிமே தான் பார்ப்போம். ஃபைல் ஹேண்ட்லிங் சொல்லி தெரியல. சரி ஓகே இல்ல ஜெனரலா கேட்க போறோம். வரும் அது வரும். ஸோ இப்போ கிளாஸ் அசியூம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். Okay, nice. Now இங்கிருந்தே கண்டினியூ பண்ண போறேன். ஓகேவா? Or should I open a new note? I guess இதிலே இருந்துச்சு அப்படின்னா it will be easy for me to make references. So July 31, 2021 and இன்னைக்கு நம்ம பார்க்க போற third topic. கரெக்ட்டா? Topic number 3 and it is going to be control flow and iterables. ஓகேவா? இதான் நம்ம சொல்லிருந்தோம். This is the third one. கரெக்ட்டா? Yes, right. Okay, so we are going to see control flow and iterables. Okay, so first of all, what is control flow? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லைன் பை லைன். ஆர் நம்ம சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. லைன் பை லைன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இட் கேம் ஃப்ரம் பைத்தன் இன்டர்பிரட்டர். பட்
ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படிங்கிறது இந்த லைன் பை லைனா ஒரு எக்ஸிக்யூட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா when that is happening in ஒரு லீனியர் ஃபேஷன்லயோ அல்லது ஒரு ரெபெட்டிட்டிவ் ஃபேஷன்லயோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மம்மி வந்து என்ன சொல்றாங்க போய் கடையில் போய் பால் வாங்கிட்டு வா முட்டை இருந்தால் முட்டை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதை வந்து இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை வந்து அப்படியே ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோவாக எழுதணும் அப்படின்னா ஸோ வந்து ஒரு இந்த மாதிரி சொல்லலாம் கோ டு ஷாப் இஃப் மில்க் அவைலபிள் பை மில்க் if egg available okay so இப்போ நான் எழுதிய எக்ஸாம்பிள் இஸ் a simple control flow கரெக்ட்டா சோ ஃபர்ஸ்ட் ஷாப்புக்கு போனதுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வொர்க் ஆகும் கரெக்ட்டா இப்போ ஷாப்புக்கே போகாம மில்க் அவைலபிள் அப்படினு பார்க்க முடியாது ரைட் சும்மா கான்செப்சுவலா யோசிங்க இந்த விஷயத்தை எஸ் ஆர் நோ Yes bro. ஓகே ஓ இதுலயே வந்து லைவ் ஆன் யூடியூப்ல இருக்கா ஓ லைவ் ஆன் யூடியூப்ல Zoom le. ஜூம்ல வந்து லைவ் ஆன் யூடியூப் அப்படிங்கிற ஆப்ஷன் போட்டுறோம் லைவா போட்டுறோம் bro. போட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க அதான் போஸ்ட் பண்ணியாச்சு. தெரியல இப்பதான் அப்படி ஆப்ஷன் நானே பார்க்கறேன் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. வந்துருச்சா அதான் போஸ்ட் பண்ணியாச்சு. தெரியல இப்பதான் அப்படி ஆப்ஷன் நானே பார்க்கறேன் எனக்கு இது ஓ நான் சொல்றது இங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணீங்க அதான் போஸ்ட் பண்ணியாச்சு. Bro stream எடுத்து போய். என்னங்க வாய்ஸ் நீங்க யாரா பேசுங்க Bro கேக்கல. ஓகே நீங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. வந்துருச்சா அதான் போஸ்ட் பண்ணியாச்சு. தெரியல இப்பதான் அப்படி ஆப்ஷன் நானே பார்க்கறேன் எனக்கு இது ஓ நான் சொல்றது இங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணீங்க அதான் போஸ்ட் Bro பண்ணியாச்சு. stream எடுத்து போய். என்னங்க வாய்ஸ் நீங்க யாரா பேசுங்க Bro கேக்கல. ஓகே ஜஸ்ட் செக் பண்ணிட்டேன் ஓகே நான் இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி மட்டும் போட்டுறேன் Bro Zoom மொட்டை மாத்தி இருப்பாங்க. அது பரவாயில்லை ஜூம்ல இப்படி ஆப்ஷன் கொடுத்துட்டான் நானும் ஓகே ஓகே சோ இப்போ go to shop அப்படிங்கற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாம இந்த கீழ இருக்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் will not be meaningful at all கரெக்ட்டா எஸ் so when you are giving instructions to a computer or a person okay when you are giving instructions to a computer or a person நம்ம வந்து we need to be aware of the order of instructions ஓகேவா என்ன ஆர்டர்ல அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து should be very very important so ஏன் என்ன ஆர்டர்ல நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படினா at times தப்பான ஆர்டர்ல வந்து நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படினா it will not be meaningful at all okay இப்போ இந்த program பாருங்க இப்போ sorry நான் எழுதி இந்த pseudocode is not a program don't call it a program so this pseudocode அப்படினா it is not at all a meaningful code மனுஷங்க பார்த்தா வந்து புரியும் but computerல போட்டு எக்ஸிக்யூட் ஆகாது so it is basically a how to say yeah false code னு சொல்ல முடியாது it represents the structure of the code அப்படினு சொல்லலாம் ஓகேவா it represents the structure of the code okay okay cool இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல I am going to make a small modification so the modification என்ன அப்படினா நான் வந்து முன்ன என்ன சொல்லியிருந்தேன் இது ரெண்டையும் வந்து தனித்தனி விஷயமா எழுதிருந்தேன் அதாவது இப்போ பை மில்க் உள்ள I am going to put if egg available ஓகே சோ இந்த சினாரியோ யோசிங்க ஓகே think about this scenario இந்த சினாரியோல வந்து பேசிக்கா என்ன நடக்கும் அப்படினா பால் இருந்தா மட்டும் தான் எக் வாங்குவோம் கரெக்ட்டா பால் இல்லனா எக் வாங்க மாட்டான் கரெக்ட்டா ஆனா பாலுக்கு முட்டைக்கும் சம்பந்தமே இல்ல ஃபர்ஸ்ட் இந்த சினாரியோல நான் சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா guys Yes bro. ஓகே சோ இதுதான் வந்து is the basic idea of a control flow ஓகேவா சோ control flow அப்படினா அந்த flow of instructions அல்லது order of execution வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு will control it சோ நீங்க செய்யணும் இத செய்ய கூடாது இப்படி இருந்தா இத செய்யலாம் இப்படி இல்லனா இத செய்ய கூடாது இப்படி இருந்துச்சுனா இத்தனை தடவை இத திருப்பி செய்யலாம் சோ இந்த மாதிரி எல்லாம் நம்மளால இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும் ஓகே சோ இதுக்கு வந்து we will use lot of things அப்படி சொல்லலாம் சோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சில லூப்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்துறோம் ஓகேவா சோ for loop while loop அப்படிங்கற ரெண்டு டைப் ஆஃப் லூப்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து if else அப்படிங்கற சின்டாக்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா சோ இப்போ நம்ம பார்க்க போற இந்த சின்டாக்ஸ் வந்து பைத்தனுக்கு மட்டும் உரித்தானதா இருந்தாலும் இந்த if else அப்படிங்கற இந்த கான்செப்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படிங்கற இந்த கான்செப்ட் வந்து இட் இஸ் காமன் across all programming languages ஓகேவா ஓகே சோ நிறைய பேர் என்னன்னா கஷ்டப்படுவாங்க ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் படிச்சிட்டு இன்னொரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் வந்து எனக்கு தெரியல எனக்கு வந்து கஷ்டமா இருக்குது அந்த மாதிரி வந்து people usually will have some problems but வந்து
if you understand the syntax அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது ஓகேவா if you understand the syntax அது வந்து is nothing சரி ஓகே இப்போ let's go and look at if else in Python okay so நம்ம வந்து conditional operators அப்படினு ஸ்டார்டிங்ல ஒன்னு பாப்போம் ஞாபகம் இருக்கா ஸ்டார்டிங்ல comparison operators conditional operators ஞாபகம் இருக்கா see இங்க comparison operators அப்படினு பாத்துப்போம் you all remember this right okay so mostly if else அப்படினு நம்ம யூஸ் பண்ணும்போது when it is about an arithmetic calculation mostly arithmetic தான் இருக்கும் ஏனா it will be end of the day it will be a boolean okay if அப்படிங்கிறது வந்து s அப்படினா அதாவது true அப்படினா it will execute true இல்ல அப்படினா it won't execute a simple thing அப்ப you need to basically compare two values correct so இந்த comparison operators தான் நம்ம வந்து அங்க யூஸ் பண்ணுவோம் okay since நம்ம இந்த primitive விஷயம் எல்லாத்தையும் since நம்ம ஆல்ரெடி படிச்சதால it will be very easy for us to understand okay so இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா இது எல்லாமே return boolean அப்படினு சொல்லிப்போம் correct all these things at end of the day will return boolean okay so இப்போ இது எல்லாமே வந்து at the end of the day வந்து if it is in boolean அப்படினா நம்ம எங்கெல்லாம் boolean data type required இருக்கும் அந்த எல்லா இடத்துலயும் இத நம்ம யூஸ் பண்ணலாம் okay for example நீங்க வந்து okay நம்ம அந்த functions பத்தி பேசும்போது நான் சொல்றேன் confuse ஆயிட்டோம் so இப்போ நம்ம இப்போ Python பேசுறோம் okay so இப்போ வந்து for example நம்ம ஒரு variable இருக்கு so variable equal to 5 அப்படின ஒரு variable okay so if variable greater than 10 அப்படினா I am telling it to do something for example print where is greater than 10 okay else okay so மத்த syntaxல C ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா syntax எப்படி இருக்கும்னா if இருக்கும் அதுக்கு ஒரு condition இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து code இருக்கும் அப்புறம் else இருக்கும் அதுக்கு அப்புறம் if இருக்கும் அப்படி condition இருக்கும் so அதுக்கு அப்புறம் அதே மாதிரி else if இந்த மாதிரி தான் வந்து other programming languages go ஓகேவா so இங்க பாத்தீங்க அப்படினா ஒரு நிமிஷம் ப்ரோ இப்போ நம்ம பைத்தான்ல எல்சிஎஃப் யூஸ் பண்ணா எரர் வரும் ப்ரோ பைத்தான்ல நம்ம எல்சிஎஃப் இன்ஸ்டெட் ஆஃப் எல்சிஎஃப் யூஸ் பண்ணா அது சின்டாக்ஸ் அக்செப்ட் பண்ண முடியாது நீங்க வந்து else ல போட்டு அப்புறம் if அப்படி எழுத முடியாது நீங்க வேற மாதிரி எழுதணும் okay I'll show you how to do okay so அந்த மாதிரி else if அப்படி எழுதுறதுக்கு பதிலா they have a shorter syntax ஓகேவா so sometimes என்ன செய்வாங்கன்னா syntax எல்லாம் ஷார்ட் ஆக்குவாங்க இப்போ for example anonymous function ஒரு கான்செப்ட் இருக்கும் அது இல்லாம ஒன் லைன்ல ஃபங்க்ஷன் எழுதுவோம் so அந்த ஃபங்க்ஷன் வேற எங்கேயும் பயன்படுத்த மாட்டோம் ஒன் லைன்ல எழுதுவோம் so இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு பேசிக் ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ் வந்து எவால்வ் ஆக காம்ப்ளிகேட்டடா ஒரு குட்டி விஷயத்தை தான் காம்ப்ளிகேட்டடா செஞ்சுட்டு இருந்தோம் அப்படினா they'll try to reduce our work so அந்த மாதிரி எவால்வ் ஆன விஷயங்கள் தான் இதெல்லாம் இப்போ elf அப்படிங்கிறது வந்து else if வந்து எழுதுற மாதிரி ஒரு syntax okay so elf நம்ம வந்து வேற போடலாம் where less than 9 அப்படினா print where is less than 9 okay. so just by looking at it you'll be able to tell what it does correct so எதுமே இல்லனா else we can tell it to do something okay these examples are so minimalistic okay நான் வந்து இந்த syntax வந்து எப்படி இருக்குன்னு explain பண்றதுக்காக I'm giving you these examples and these examples are for other beginners உங்களுக்கு already தெரிஞ்சிருச்சு அப்படினா நீங்க வந்து இத வந்து you can use it in a lot of different ways okay so now I just want to pass here ஏனா இவ்வளவு நாள் நம்மளோட பழைய கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படினா டைரக்டா Python interpreter தான் கோட் அடிச்சிட்டோம் so we didn't even thought of using text editor but இன்னைக்கு இந்த கிளாஸ்ல இருந்து we'll be using a text editor and run Python ஓகேவா so last classல வந்து நீங்க Python run பண்ணனும் அப்படினா interpreter குள்ள போய் Python கோட் டைரக்டா டைப் பண்ணிட்டோம் hope you all remember that so இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படினா I'm going to switch to code runner so code runner அப்படிங்கிறது is a nice tool and it will help me execute code ஓகேவா பேசிக்கா வந்து அதுதான் but you don't need to have the same editor you are free to use any Python IDEs of your code runner so code runner அப்படிங்கிறது tool and it will help me execute code ஓகேவா பேசிக்கா வந்து அதுதான் but you don't need to have the same editor you are free to use any Python IDEs of your choice for example PyCharm உங்களுக்கு வந்து you don't know where to get started என்ன Python IDE ல வந்து நான் யூஸ் பண்ணனும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியல அப்படினா what you do there is something called as PyCharm ஓகேவா அந்த PyCharm வந்து டைரக்டா PyCharm ல இருந்து டவுன்லோட் பண்ணாதீங்க
Anaconda இருக்கும். So try to download with Anaconda Python, that will be easy. So உங்களுக்கு Anaconda பத்தி தெரிஞ்சிருந்துச்சு அப்படினா do this. If you don't want to go about Anaconda, Anaconda is a packet manager like Pip for Python. You don't even know what is Pip and you don't even know what is that. What is all this? Simply ignore and go to google.com and hit download Python. Okay, so if you do that, first link வரும் jetbrains.com அப்படின்றதுல first link வரும். Click that, go here and நீங்க வந்து என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வச்சிருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணுங்க. For example, Windows, macOS or Linux. In my case, it is macOS, but now since I'm going to run the code on my code runner அப்படிங்கறதால I'm not going to go with Python, okay? Because I'm comfortable with code runner for teaching, okay? So இப்போ வந்து for community அப்படின ஒரு எடிஷன் இருக்கு, professional அப்படின ஒரு எடிஷன் இருக்கு. professional அப்படிங்கிறது வந்து பேசிக்கா நமக்கு தேவையில்லை, you guys are for learning. So அதனால வந்து for pure Python development இத டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? So இப்போ okay, so download it and just you are ready to go, ஓகேவா? நான் வந்து இதுல நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, நான் வந்து டைரக்டா வந்து I'm going to code. So as we said, now the variable அப்படின ஒன்னு சும்மா டிக்ளேர் பண்ணிருக்கேன். Okay, so if var greater than 10 hello. So else if எப்படி யூஸ் பண்ணனும் கேட்டிங்களா, இப்படி தான் யூஸ் பண்ணனும். else if var so இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு பதிலா we can type like this else okay. Okay, so நான் இந்த இடத்துல print அப்படினு எழுதிருக்கேன்ல, இது எல்லாமே is a function call, ஓகேவா? So நம்ம இன்னும் we already saw about what is a function, how a function call works. ஒரு function வந்து ஒரு value return பண்ணும், இந்த கான்செப்ட்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ in some time we'll also create new functions. After you learn a lot about functions, okay? அது வரணும் all you need to know is இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏதோ வேல்யூ உள்ள பாஸ் பண்ணீங்க அப்படினா that will work just like நம்ம f of a b எல்லாம் பார்த்தோம்ல லாஸ்ட் கிளாஸ்ல அந்த மாதிரி. ஓகே, சோ நான் இந்த கோட் ரன் பண்றேன். சோ எனக்கு என்ன வந்திருக்கு, what is this வந்திருக்கு. Yeah, just read the code and see if you can make meaning out of this. ஏனா இத வந்து ஈக்குவல் டு கொடுக்கறாங்க. ஈக்குவல் டு கொடுக்கறாங்கறத தாண்டி 10 is not greater than 10 and 10 is not less than 10. Yeah, it's a function. Okay, so 10 is not greater.
greater than 10, 10 is not less than 10. Okay, as simple as that. Nice. So இப்போ இதெல்லாம் if else இத வந்து நம்ம இன்னும் ப்ரோகிராமிங் பண்ணும்போது you will see how we use all these things. ஓகேவா? So இப்போதைக்கு நம்ம இதோட syntax பார்த்துட்டோம். இந்த இடத்துல நீங்க யோசிக்கலாம் இந்த கோலன் வச்சுட்டு எழுதி இருக்கீங்களே இது என்ன கதை அப்படி யோசிக்கலாம். So last class வந்து for அப்படினு இதே மாதிரி நிறைய பேர் அந்த syntax வந்து அந்த இடத்துல புரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. பட் okay, just listen for me. இப்போ என்னன்னா இந்த கோலன் அப்படிங்கிறது it represents a block. ஓகேவா? it represents a block of code. So நான் வந்து என்னோட ஒரு லைவ் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே? So இது வந்து ஒரு லைவான ஃபைல். ஓகே, இது எடுத்துக்கோங்க. So இதோட கிளாஸ் எல்லாம் கிடையாது. So the code simply starts from here. ஓகேவா? இதெல்லாம் வந்து just see the code simply starts from here அப்படின்னு வெச்சுக்கோங்க. ஓகேவா? So இங்க பாத்தீங்கன்னா நான் if அப்படினு I did something அதுக்கு அப்புறம் கோலன் வச்சிட்டு I gave series of things அதுக்கு கீழ. Can you look at it? I have series of command, series of function calls, if else நிறைய விஷயத்தை வந்து நான் செக் பண்ணிட்டேன். I hope you guys can look at this and make some meaning out of it. Yes or no? ஏதாவது புரியுதா அந்த கோட பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது புரியுதா? இங்க எழுதி இருக்கிற if else அப்படிங்கிறது is the simplest form. ஓகேவா? நீங்க பார்த்து புரிஞ்சிக்கிறதுக்கு தேவையான the simplest form. பட் இதுக்குள்ள நம்ம வெச்சிருக்கிறது is some type of a production level code அப்படினு சொன்னா. சோ இதுக்குள்ள வந்து you can see multiple branches of if else. So ஒரு if இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு if வருது, அதுக்குள்ள ஒரு else, அதுக்குள்ள ஒரு so பேசிக்கா நம்ம ப்ரோகிராம் பண்ணும்போது ஒரு particular scenario இப்படி தான் இருக்கணும் அப்படி நினைச்சோம்னா நம்ம தான் வந்து எவ்வளவு if else யூஸ் பண்ணலாம் but the whole thing is நீங்க வந்து எப்படி ஆப்டிமைஸ்டா வந்து கோட் எழுதுறீங்க அப்படிங்கிறது அது it will only come through practice. ஓகேவா? சரி. சோ இதுல இருந்து அப்புறம் நம்ம குட்டி எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து லைவ்ல அது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம வந்து ஓகேவா? So I hope you understood the syntax. நாம இப்ப அடுத்து பார்க்க போறது loops அவ்வளவுதான். ஓகேவா? இதுல வந்து உங்களுக்கு வேற டவுட் இருக்கா? இத I hope உங்களால பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படினு நினைக்கிறேன். So if அதுக்குள்ள else if else அப்படி இது ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர். சரிதா? இங்க இருந்து பாருங்க எத்தனை if else வருது. பார்க்க முடியுதா? உள்ள என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் you don't see. If else ங்கற syntax மட்டும் பாருங்க. Just look at the syntax of if else. How complicated it is. இங்க நான் சொல்றப்ப சிம்பிளா இருந்துச்சு. So இங்க நான் ஏன் இத உங்களுக்கு காட்டுறேன் அப்படினா நீங்க குழந்தைகளுக்கு வந்து இந்த லெகோ பீஸ் எடுத்து லெகோ I hope you know what's lego toys. So இந்த லெகோ டாய்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். ப்ரோகிராமிங் அப்படின்றது வந்து லைக் playing with lego. So நீங்க வந்து என்னென்னலாம் வச்சு பண்ணலாம் அப்படிங்கறத ஜஸ்ட் ஒரு கண்ண பாத்தீங்க அப்படினா then you know how all these things. ஓகேவா? ஓகே. So ஒரு பைத்தன் கோட் ஆரம்பிக்கும்போது நான் வந்து மேல ஏன் இந்த மாதிரி user/bin/something அந்த மாதிரி பைத்தன் கோட் அப்படிங்க டவுட் நிறைய பேருக்கு வந்துரும். So இது வந்து is a type of a Linux level syntax. Windowsல வந்து most of the time it is not required. But இதோட actual purpose வந்து I'll tell you sometime. ஓகேவா?
அது என்ன மீன் பண்ணுது bro? எது என்ன மீன் பண்ணுது? ப்ரோ அந்த யூசர் பின் இதுவா இது வந்து பேசிக்கலி ரெப்ரசன்ட் வேர் பைத்தன் பைனரி ஃபைல் லொகேட்டட். இப்போ இது வந்து இட்ஸ் a server ஓகேவா. இப்போ இந்த சர்வர்ல வந்து லினக்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படினா ஐ அம் சாரி பட் ஜஸ்ட் லுக் அட் திஸ் தேர்ஸ் a command called as which. So which அப்படிங்கற கமாண்ட் வந்து நெக்ஸ்ட் நீங்க போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தன் 3 அப்படி போட்டா பைத்தன் லொகேட் ஆயிடும். ஓகேவா. So in my particular case நான் என்னோட ஸ்கிரிப்ட்ல என்ன எழுதிருக்கேன் மேல /user/bin/python3 எழுதிருக்கேன். இந்த பைத்தன் ஃபைல நான் டைரக்டா ஸ்கிரிப்ட் ரன் பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து sudo labcpl னு போட்டேன்னா எனக்கு வந்து இந்த பைத்தன் ஸ்கிரிப்ட் தான் வந்து ரன் ஆகும். சரிதா? சோ நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படினா பைத்தன் ஸ்கிரிப்ட் டைரக்டா கமாண்டா மாத்திட்டேன். இது வந்து ஒரு கம்பஸ் ரோல கிடையாது. ரொம்ப சிம்பிளான விஷயம். நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். அது எப்படி செய்யறது அப்படி. ஓகேவா? So that you can do I mean build the Linux commands out of Python. சரி ஓகே. இந்த கோட இது புரியுதா? இது மேல if else இருக்கு நான் மூவ் ஆகி போக போறேன். நான் லூப்ஸ்க்கு போக போறேன். So if else எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம்? நான் எல்லா எக்ஸாம்பிள் இருக்கு. நான் இன்டிஜர் பயன்படுத்திருக்கேன். So வேற ஒரு ஃபங்க்ஷன் கால்ல பயன்படுத்திருக்கேன். இங்க வந்து இது வந்து பேசிக்கா செட் ஆபரேஷன் அதுல பயன்படுத்திருக்கேன். So இங்க பாத்தீங்கன்னா in not in பயன்படுத்திருக்கேன். தெரியுதா? You see in and not in அப்படின ஒன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? in அப்படிங்கற கீவேர்ட் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. You see how I used in. எனக்கு வந்து என்ன மெம்பர்ஷிப் ஆப்ரேட். ஓகே. சோ எனக்கு இதுக்குள்ள இந்த லிஸ்ட்க்குள்ள இதுல ஏதாவது இருக்கா அப்படி செக் பண்ற மாதிரி. சோ these are different types of using things. ஓகேவா? சரி. சோ நான் இப்ப லூப்ஸ்க்கு போக போறேன். சோ சொல்லுங்க. ப்ரோ அந்த ப்ரீவியஸ் பேஜ் போங்க நிமிஷம். அது அண்டர்ஸ்கோர் நேம் அதுக்கு அப்புறம் ரெண்டு அண்டர்ஸ்கோர் அது வரல ப்ரோ. இதுவா? ஆமா ப்ரோ. நான் அத சொல்லுவேன். ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ. ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ லூப்ஸ்ல யாரும் டவுட் இல்ல. ஐ அம் கோயிங் ஃபார் தி நெக்ஸ்ட். இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் லூப்ஸ். ஓகே. லூப்ஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு குட்டி விஷயத்தை at times you want to do repetitively. கரெக்ட்டா? ஒரு குட்டி விஷயம் அத வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படினா திரும்ப ரெபெட்டிட்டிவா வந்து நீங்க செய்யற மாதிரி இருக்கும். அத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா லூப்ஸ் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? சோ லூப்ஸ் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு வந்து புதுசா இருக்காது. பட் லூப்ஸ் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர்ல நம்ம பயன்படுத்துறது might be a new thing. ஓகே. இல்ல இது அதே நோட்ஸ் தான் அதுலயே தான் கண்டினியூ பண்றேன். ஏன்னா வேற எழுதுனா அடுத்து கஷ்டமா இருக்கும். ப்ரோ அது சில லைன் மட்டும் கரெக்ட்டா இருக்கு ப்ரோ. நம்ம PDF ஆ அத I'll do something. அத செய்யணும். ஓகே. சோ லூப்ஸ் என்ன டைப் ஆஃப் லூப்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு let's just look into Python. So Pythonல வந்து ரெண்டு டைப் ஆஃப் லூப் இருக்கு. ஒன்னு for இன்னொன்னு while வேற எதை பத்தியும் வந்து இப்போதைக்கு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ரெண்டுக்கும் they have their own unique purpose. Unlike C, unlike other languages, they both have unique purposes. ஓகேவா? சோ லூப்ஸ் எதுக்கு? அது எப்படி நம்ம Pythonல யூஸ் பண்ணலாம்? இதெல்லாம் வந்து look at my okay. So first வந்து நம்ம while loop பார்த்துக்கலாம். ஏன்னா while loop is a bit easy and it is good to go with arithmetic. ஓகேவா? ஓகே. சரி. இப்போ just like how இந்த இடத்துல ஒரு if அப்படிங்கற ஒரு ஸ்டேட்மென்ட் நீங்க இங்க பாஸ் பண்றது கண்டிப்பா பூலியனா தான் இருக்கும். கரெக்ட்டா? இதனோட end result should be boolean. கரெக்ட்டா? எஸ் ஆர் நோ? இது புரியுதா நான் என்ன சொல்றேன் புரியுதா? இத தான் நம்ம கம்பேரிஷன் ஆபரேட்டர்லயே பார்த்தோம். ஸ்டார்டிங்ல கம்பேரிஷன் ஆபரேட்டர்ல என்ன பார்த்தோம் அப்படினா ரெண்டு வேல்யூ கம்பேர் ஆகும்போது அந்த இடத்துல வர ரிசல்ட் என்ன இருக்கும்? ஒரு பூலியனா இருக்கும். இப்போ ரெண்டு நம்பர் ஆட் பண்றோம்னா அதுல வர அரித்மெடிக் ஆபரேட் பண்ணா அரித்மெடிக் ரிசல்ட் வரும். கம்பேர் பண்ணா ரிசல்ட் என்ன வரும்? பூலியனா தான் வரும். கரெக்ட்டா? எஸ் வரும் இல்ல நோ வரும். ஆமாவா? சோ ifல நம்ம வந்து இங்க எப்படி நம்ம ஒரு விஷயத்தை வந்து கம்பேர் பண்றோமோ அதே மாதிரி while it is almost similar syntax. So while போட்டுட்டு we need to write a condition. ஓகேவா? சோ இந்த while code என்ன நடக்கும் அப்படினா if you have some series of lines of code here, these code will execute again and again until the condition becomes false. நான் என்ன சொல்றேன் புரியுதா? while குள்ள நீங்க ஒரு கோட் எழுதுனீங்க அப்படினா அந்த while ஓட syntax வந்து if மாதிரியே தான். it will represent a block of code அப்படினு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியதுனா what is a block of code அப்படிங்கறது உங்களுக்கு புரியும். சோ இந்த பர்టిక్యులர் சினாரியோல this is a block of code. ஓகே. இந்த சினாரியோல இது ஒரு block. அந்த block எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படினா இந்த கோலனுக்கு கீழ 4 ஸ்பேஸ் விட்டு நீங்க எழுதணும். ஓகே. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் இதெல்லாம் வந்து ஒரு சில லாங்குவேஜ்ல நம்ம அழகு விடுவோம். சி லாங்குவேஜ்ல வந்து பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும்ங்கறதுக்காக என்ன பண்ணுவாங்க? இண்டெண்டிங் அப்படினா என்னன்னா கோட சோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் வெச்சுக்கோங்க. ஓகே. நான் இதுல இருந்து I'll give my explanation with this. சோ இது வந்து ஒரு பெரிய block of code. ஓகேவா? இது வந்து ஒரு பெரிய block of code அப்படின்னு வெச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ள this is another block. ஓகேவா? இந்த block குள்ள இன்னொரு block. இத எது டிட்டர்மைன் பண்ணுது? இந்த கோலன். ஓகேவா? சோ அதுக்கு கீழ இது ஒரு block, இது ஒரு block, இது ஒரு block, இது ஒரு block. then அதுக்கு உள்ள இது ஒன்னு, இது ஒரு block, and this is a block, this is a block, this is a block, and this is a block. So you see how all these blocks are separated by that small colon. So இந்த colon வெச்சதுக்கு அப்புறம் நான் என்ன செய்யணும் அப்படினா உங்க காலேஜ்ல வந்து C programming ஜாவா programming சொல்லி தரப்ப நோட்பேட்ல கோட் எழுதி சொல்லிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? மைக்ரோசாஃப்ட் நோட்பேட்ல ப்ரோகிராம் எழுதி சொல்லிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க இல்ல. பட் மைக்ரோசாஃப்ட் நோட்பேட்ல கண்டிப்பா வந்து ப்ரோகிராமிங் எழுதி சொல்லிருப்பாங்க. நான் ஜாவாவே அதுல டவுன்லோட் பண்ணேன். மீன்ஸ்ல நான் ப்ரோகிராம் பண்ணேன் லேப்ல மார்க் ஜாவால வந்து ஒரு ஐடி இல்லாம அடிச்சா எது கேபிட்டல் லெட்டர்ல எழுது எது ஸ்மால் லெட்டர்ல எழுது ஒண்ணுமே தெரியாது. So the whole point of me asking you to use PyCharm is PyCharm will take care of half the things for you. For example நான் வந்து ஒரு கோட் எழுதுறேன். நான் while அப்படி எழுதிட்டு நான் ஒரு கண்டிஷன் போடுறேன். So 10 = 10. So நான் இங்க கோலம் வெச்சிட்டு என்டர் அழுத்தினா ஓகே when I hit enter அந்த கோடே 4 ஸ்பேஸ் தள்ளி தான் வந்து பார்க்க முடியும். உங்களோட எல்லா எடிட்டர்லயும் you will have an option like கீழ வந்து எத்தனை அதாவது indent using அப்படின ஆப்ஷன். If you are using Visual Studio Code உங்களுக்கு கீழ இருக்கும். indent எப்படி பண்றது கீழ பாத்தீங்கன்னா ஸ்பேசஸ் அப்படி இருக்கும். If you are on Visual Studio Code. If you are on Sublime Text now you can see that option. If you are on Atom, if you are on any editor you can see this. கீழ வந்து tabs, indent using tab spaces இருக்கும். So
பைத்தனை பொறுத்த வரைக்கும் இண்டென்டேஷன் should be consistent. ஓகேவா? இண்டென்டேஷன் கன்சிஸ்டன்ட்டா இல்லனா கண்டென்ட் நம்ம எரர் வரும். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிப்போம், tab வச்சு 4 ஸ்பேसेस போட்டு நீங்க ஸ்பேஸ்ல வச்சு 4 ஸ்பேसेस வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, சோ இப்போ இண்டென்டேஷன் தப்பா எழுதணும்னு வெச்சுப்போம். ஓகே, நான் என்ன எழுதுறேன், hello world அப்படி எழுதிட்டு இது கீழ ஒரு ஸ்பேஸ் விட்டு நான் இன்னொரு print எழுதுறேன். ஓகே, ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் அது நமக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு காலேஜ்ல நம்ம நோட் பேட்ல எழுதி பழகிட்டோம். கரெக்ட்டா? அந்த கர்லி பிரேசஸ் ஆரம்பிச்சு ஒரே லைன்ல கோட் எழுதிப்போம். அப்படினா இந்த கோட் என்ன கர்லி பிரேசஸ் அங்க இருக்கும், கோட் அங்க இருக்கும், அடுத்த பிளாக் அங்க இருக்கும், அதுக்குள்ள இருக்க பிளாக் அங்க இருக்கும். இந்த மாதிரி காலேஜ் பசங்க கோட் எழுதுவாங்க. பாத்தீங்களா? அந்த ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க நோ ஏதோ வந்து ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் இட், பட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் ட்ரைங் டு டு. சோ அந்த மாதிரி எல்லாம் பைத்தன்ல பண்ணா பைத்தன் வந்து இண்டென்டேஷன் எரர் சொல்லிரும். ஓகேவா? நான் एक्चुअली இந்த பர்టిక్యులர் எடிட்டர் வந்து நான் டைப் பண்ண எனக்கு எரர் சொல்லும். நான் ரன் பண்ணனும் அப்படிங்கற அவசியம் இல்ல. பிகாஸ் அது பேசிக் இன்டென்ட். சோ நீங்க என்ன சொல்றது, you can see that there is an indentation error, unexpected indent. So unexpected indent நான் முதல்ல 4 indentation தான் யூஸ் பண்ணிருக்கேன். திடீர்னு ஏன்டா 5 யூஸ் பண்றேன்னு கேக்குது. புரியுதா? இங்க வந்து 4 தான் யூஸ் பண்ணிருக்கோம். you can see 4 dots, each dot represents a space. இங்க நம்ம 5 dot, அப்ப each dot represents a space, 5 space அப்படிலாம் பண்ண கூடாது. 4 வெச்சனா நான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம வேலை செய்வேன் அப்படிங்க. ஓகே, this consistency has to be maintained across your code. ஓகேவா? சோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து அந்த கைடோ வான் ரோஸ்மன் அப்படிங்கறவர் வந்து அவரோட ஸ்டூடண்ட்ஸ் வந்து இண்டென்ட் பண்ணி கோட் எழுத சொல்லி அழுது அந்த பசங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம அவரே ஒரு லாங்குவேஜ் ஆரம்பிக்கும்போது இண்டென்டேஷன் has to be a part of the syntax அப்படின்னு கொண்டு வந்தார். So that at least people will learn how to make their code look good அப்படின்னு. சோ இது வந்து உண்மையா பொய்யா எனக்கு தெரியல, பட் இந்த கதையை ஒருத்தர் சொல்லிருக்காங்க. ஓகே, so if you look at this, இந்த இடத்துல வந்து you understand what is a block, right? So it will execute the block of the code. ஓகேவா? அப்ப while குள்ள நம்ம எழுதுற எந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படினா அந்த கோலனுக்கு கீழ ஃபர்ஸ்ட் 4 இண்டென்டேஷன் குள்ள நீங்க என்னலாம் எழுதிட்டீங்க அது கீழ நீங்க இன்னும் நிறைய பிளாக் வச்சுக்கலாம். That is completely up to you. ஓகேவா? So இப்போ இந்த கோட பாத்தீங்க அப்படினா if you just take a look at this block until this block part of that parent block, இந்த ரெண்டு block வந்து parent அது ரெண்டுக்கும் வந்து is there any relation? இதுக்கு கீழ தானே இருக்கு. Yes, even though இது வந்து இதோட சேம் இதுதான் வந்து இதோட இண்டென்டேஷன் வெச்சுக்கோ. இந்த if வந்து இந்த இடத்துல தான் இண்டென்ட் ஆயிருக்கு. ஓகே, if வந்து இந்த லைனுக்கு கீழ இண்டென்ட் ஆயிருக்கு. ஓகேவா? this pink is the space, this if is using to indent. ஓகே, இங்க வந்து 4 ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த உள்ள இருக்கிற இந்த ஆரஞ்சு block இந்த பெரிய if block உள்ள தான் இருக்கு. நான் சொல்றது வந்து நீங்க புரிஞ்சுட்டா மட்டும் போதும். ஏன்னா இது வந்து just ஒரு thought process அவ்வளவுதான். ஓகே, so அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே it belongs to the same parent block and same parent block கூட இது எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, so this is just to understand what is a block. So while we keep on executing this block, இப்போ இத எக்ஸிக்யூட் பண்ணா என்ன நடக்கும் சொல்லுங்க? What will happen when I execute this code, this particular code? என்ன நடக்கும்? வாய்ஸ் அந்த ரெண்டு ஸ்டேட்மென்ட் ரெண்டா அவ்வளவு கேட்கணும் பண்ணாங்க. எவ்வளவு எப்ப நான் ஆகிட்டே இருக்கும். அதான் கேக்குது. இல்ல நான் ஒரு ரெண்டு தான் இல்ல இன்ஃபினிட் டைம்ஸ் கரெக்ட்டா யோசிச்சு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்? இன்ஃபினிட் டைம்ஸ் while-ஓட விஷயம் என்ன? It will execute again and again until the condition becomes false. இந்த இடத்துல condition false ஆகுமா? Is there any possibility of this condition? Okay, இத நம்ம என்ன சொல்லுவோம்னா infinite loops அப்படி சொல்லுவோம்.
ஓகேவா? அப்ப எப்படி ஒரு கண்டிஷன் வந்து நம்ம வந்து ரெண்டர் ஃபைனைட் அப்படினா இது வந்து இன்ஃபினிட் லூப் கரெக்ட்டா? இது எப்படி ஃபைனைட் ஆகலாம்? அதான் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். நான் வேரியபிள் 10 அப்படி வச்சிருக்கேன். நான் 10 வந்து 10 should be okay வேரியபிள் வேர் should be less than 11 இருந்துச்சு அப்படினா less than or equal to 10 ஓகே less than or equal to 10 வெச்சேன் ஓகேவா? இப்பயும் இது என்னன்னா பேசிக்கா இன்ஃபினிட்டா தான் சுத்தும் கரெக்ட்டா? இப்பயும் இது வந்து இன்ஃபினிட்டா தான் சுத்தும். ஆமா தானே? அப்ப நான் 2 மடங்கு இன்ஃபினிட்டா தான் சுத்தும். ஏன்னா 10 less than or equal to 10 னா 10 ஓட வேல்யூ மாடிஃபை ஆகல. அப்போ லூப் அப்படினா the loop should be constructed with 3 things ஓகேவா? எந்த இடத்துல ஒரு லூப் அப்படி நீங்க ஒரு விஷயத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் you should have 3 things in mind. ஒன்னு என்ன இருக்கணும் அப்படினா அந்த லூப்புக்கு தேவையான வேரியபிள்ஸ் need to initialize ஓகே அந்த லூப்கான கண்டிஷன் அண்ட் அந்த கண்டிஷனுக்கு தேவையான அப்டேட் கோட் ஓகே சோ இனிஷியலைஸ் அப்படிங்கிறது இன் ஆர் பார்ட் நான் வந்து வேர் ஈக்குவல் டு சம் 10 போட்டுக்கேன்ல இதுதான் இனிஷியலைசேஷன் அண்ட் கண்டிஷன் இஸ் வேர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 போட்டுக்கேன் இது கண்டிஷன் அப்டேட் கோட் அப்படினா என்னன்னா ஒரு தடவை இந்த லூப் சுத்தும் போதும் இந்த வேரியபிள் இருக்கு பாருங்க இந்த வேரியபிள் அதை வச்சு தான அந்த கண்டிஷன் வர்க்கிங் அந்த வேரியபிள் ஹஸ் டு பீ அப்டேட்டட் அப்ப நான் என்ன செய்யணும் வேரியபிள் ஈக்குவல் டு வேரியபிள் -1 அப்படி போட்டா ஃபர்ஸ்ட் டைம் இந்த லூப் ஃபர்ஸ்ட் டைம் இது எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும் 9 அப்படி இருக்கும் அந்த வேல்யூ செகண்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போது the value will become 8 அப்புறம் 7 அப்புறம் 6 அப்புறம் 5 அப்புறம் 4 இந்த மாதிரி இது போயிட்டே இருக்கும் ஓகேவா சோ until எப்போ இது என்ன ஆகும் இது வந்து இன்ஃபினிட்டா போய் இது இன்ஃபினிட் லூப் தான் அப்ப நம்ம வேற என்ன செய்யலாம் இதுல or variable greater than or equal to 0 வைக்கலாமா வைக்கலாமா r வைக்க கூடாது 2 வைக்கணும் ஓகேவா இப்போ இது எத்தனை தடவை ரன் ஆகும் அப்படினா சோ நம்ம வந்து இத பிரிண்ட் சாரி greater than less than ஓகே சோ இப்போ நான் உங்களுக்கு ஃபார்மட் சொல்லி கொடுத்தேனா நான் உங்களுக்கு ஸ்ட்ரிங் ஃபார்மட் பத்தி சொல்லி கொடுத்தேனா கீவேர்ட் ஸ்ட்ரிங் ஃபார்மட்ல கீவேர்ட் ஆர்குமென்ட் யூஸ் பண்ண சொல்லி கொடுத்தேனா இல்ல ஸ்ட்ரிங் ஃபார்மட்ல இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் போட்டுட்டு வேற போட்டா இது மட்டும் தான் சொல்லிருக்கேன் கரெக்ட்டா வேற எதுவும் சொல்ல ஓகே ப்ரோ இந்த இப்ப பாத்தீங்கன்னா அந்த அன்கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணாம வெறும் வேர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கொடுத்துட்டு அந்த வேர் மைனஸ் கொடுத்து இப்ப 0 ரீச் ஆயிடுச்சு அந்த லூப் அதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடுமா இல்ல ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும் இல்ல இன்னும் மைனஸ் ஆகாது இப்போ நம்ம இங்க பாருங்க இப்போ இங்க என்ன பண்ணலாம் லூப் எக்ஸிக்யூட் இந்த இடத்துல இத விட்டு வெளிய வந்துச்சுனா தான் இந்த கோட் பிரிண்ட் ஆகும் கரெக்ட்டா இதுக்குள்ளே சுத்திட்டு இருந்துச்சு அப்படினா இது கோட் பிரிண்ட் ஆகாது கரெக்ட் தானே ஓகே நம்ம வந்து அப்ப ஃபர்ஸ்ட் இது தூக்கிடுவோம் லெட்ஸ் கீப் இட் இன்ஃபினிட் ஓகே இது இன்ஃபினிட் ஆகும் நமக்கு தெரியும் சோ வந்து லெட்ஸ் ஜஸ்ட் லுக் அட் வாட் இஸ் ஹேப்பனிங் ஓகேவா அன்னைக்கு வந்து நான் இத எந்த இடத்துல சேவ் பண்ணேன்னு கிட்ல தான் எந்த இடத்துல ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணேன் கம்ப்யூட்டர்ல இங்க இருக்கு நைஸ் ஓகே சோ லெட்ஸ் ஜஸ்ட் லுக் அட் திஸ் ஃபார் நவ நான் ரன் பண்றேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 நே நின்னுட்டு கோட் அப்டேட் ஆவல இங்க ஓகேவா சோ அதுவே வந்து இன்க்ளூட் சொல்லிருச்சு நம்ம என்ன சொல்லிருக்கோம் கண்டிப்பா அப்டேட் பண்ணனும்னு சொல்லிருக்கோம் அப்ப நம்ம என்ன செய்யணும் வேரியபிள் ஈக்குவல் டு வேரியபிள் -1 போடணும் இப்பதான் அப்டேட் ஆகும் அது வரைக்கும் அது இன்க்ளூட் தான் ஓகே இப்போ வந்து அப்டேட் ஆக ஆரம்பிக்குது சோ இப்போ நம்ம இப்போ என்ன சொல்லிருக்கோம் வேரியபிள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 சொல்லிருக்கோம் இப்போ திரும்பவும் இது பாத்தீங்களா நெகட்டிவா வந்து நம்பர் போயிட்டே இருக்கு தெரியுதா நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ இன்ஃபினிட்டா போயிடுது ஆமா இப்போ இன்ஃபினிட்டா போயிட்டு இருக்கு ஏன்னா we have to introduce this ரெண்டு கண்டிஷன் அதாவது எனக்கு 10 க்கு கீழ இருக்கலாம் ஆனா எவ்வளவு கீழ இருக்கலாம்னு நம்ம சொல்லணும்ல அப்ப 0 க்கு கீழ போகாது இது 10 க்கு கீழ போலாம் பட் டோன்ட் கோ beneath 0 சோ உங்களுக்கு நான் அண்ட் பத்தி ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன் அண்ட்ல வந்து ரெண்டுமே 2 ஆர் மட்டும் தான் 2 கரெக்ட்டா யூ கைஸ் ரிமெம்பர் தட் ஆர் நாட் அண்ட் பத்தி லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன் சோ அண்ட்ல நம்ம என்ன பார்த்தோம் சோ அண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே 2 ஆர் மட்டும் தான் 2 கரெக்ட்டா சோ அப்ப நம்மளோட கோட்ல இது ரெண்டுமே 2 ஆ இருக்கிற வரைக்கும் மட்டும் தானே இது ரெண்டுமே 2 ஆ இருக்கிற வரைக்கும் தானே இது வர்க் ஆகும் எஸ் இது ரெண்டுமே 2 ஆ இருக்கிற வரைக்கும் தானே இது வர்க் ஆகும் எஸ் ஓகே இப்போ நம்ம ரெண்டு எழுதிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா கரெக்ட்டா 10 ல ஆரம்பிச்சு 0 க்கு வந்து லூப் எக்ஸிட் ஆயிடுச்சு can you look at it இது எங்க ஆரம்பிச்சது கரெக்ட்டா 10 ல ஆரம்பிச்சது 0 க்கு வந்துட்டு it came out so this type of loopsல அதாவது while type of loopsல always நம்ம வந்து இந்த மூணு விஷயத்தையும் we need to take care ஓகேவா நான் ஸ்ட்ரிங் ஃபார்மட் பத்தி இன்னும் நிறைய சொல்லுவேன் டோன்ட் வரி இல்ல லாட் ஆஃப் திங்ஸ் ஸ்ட்ரிங் ஃபார்மட் இப்போ இங்க பாத்தீங்கன்னா அப்டேட் கோட் and the condition and the initialization எல்லாத்தையும் நீங்க தான் செய்யணும் ஓகே இந்த type of loopsல always நம்ம வந்து and the condition and the initialization எல்லாத்தையும் நீங்க தான் செய்யணும் ஓகேவா so basically if you want to play with arithmetics while loop is the key why
இனிஷியலைசேஷன் எல்லாத்தையும் நீங்க டைப் ஆஃப் லூப்ஸ்ல அதாவது டைப் ஆஃப் லூப்ஸ்ல ஆல்வேஸ் நம்ம வந்து இந்த மூணு விஷயத்தையும் we need to take care. ஓகேவா? நான் ஸ்ட்ரிங் ஃபார்மேட் பத்தி இன்னும் நிறைய சொல்லுவேன். டெல் லாட் ஆஃப் ஸ்ட்ரிங் ஃபார்மேட். இங்க பாத்தீங்கன்னா அப்டேட் கோட் and the condition and initialization எல்லாத்தையும் நீங்க தான் செய்யணும். ஓகேவா? So basically if you want to play with arithmetics, while loop is the key. While loop is the way. ஓகேவா? arithmetic வச்சு நீங்க விளையாடணும். arithmetic மேல யாரணும் இல்ல அத பண்ணனும் while அதாவது arithmetic based conditions நான் சொல்றது arithmetic based conditions. ஓகேவா? ஏன்னா for loopல it will be difficult to give an arithmetic type of function. ஏன்னா for loop ஓட டிசைனே நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் படிச்சோம். கரெக்ட்டா? we sort lot of collections. என்ன கலெக்ஷன் பார்த்தோம்? நீங்க சொல்லுங்க என்ன கலெக்ஷன் நம்ம பார்த்தோம்? Tuples, list, tuple, dictionary, set. Okay, இதுல எதெல்லாம் iterable இல்ல. I said iterable ஒன்னு இருக்கும் அப்புறம் இன்னொரு இருக்கும். இண்டெக்ஸ் இருக்கறனால iterable சொன்னேனா? எதெல்லாம் இண்டெக்ஸ் இருக்கு? list tuple அப்புறம் அவ்வளவுதானா? set இண்டெக்ஸ் தான். set mutable mutable. set mutable இண்டெக்ஸ் இல்ல. கரெக்ட்டா? Okay, so I hope you understood about different data types. ஏனா பைத்தனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் எங்க கஷ்டப்படுவாங்கன்னா எந்த டேட்டா டைப் வேலை செய்யும் அப்படி கத்துக்கிறது கஷ்டம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. while if else இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி. அந்த நம்ம முன்னாடி சொன்ன மெமரி மேனேஜ்மென்ட் that is the crucial part. And அது வந்து நீங்க டேட்டா சயின்ஸ்க்கு போகணும் அப்படினா கூட that was the actual basics. சரி, சோ while பார்த்தோம் இப்போ நம்ம வந்து நிறைய டேட்டா டைப்ஸ்ல வந்து iterable data types ஒன்னு இருக்கு. கரெக்ட்டா? we have something called iterable data types. அந்த மாதிரியான iterable data types நம்ம வந்து ஈஸியா இத வச்சு மேனேஜ் பண்ண முடியும். ஓகேவா? சோ இப்போ நம்ம பார்க்க போறது for loops. So this is so simple. எந்தெந்த டேட்டா டைப் எல்லாம் இட்டரேட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இட்டரேட் பண்ண முடியாத டேட்டா டைப்பா இருந்தா convert. For example if set இருந்தது அப்படினா அந்த செட்டை நீங்க லிஸ்டா கன்வர்ட் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு higher order functions இருக்கு. கரெக்ட்டா? Yes. So you know about higher order functions and all these primitive things. இப்போ for loop எப்படி அதோட syntax எப்படி இருக்கும் அப்படினா for okay for example ஒரு வேரியபிள் இது வந்து நீங்க கொடுக்கிற நேம் தான். ஓகேவா? here you are initializing a variable that will be used inside the for block. எப்படி நமக்கு while block இருக்கு அந்த மாதிரி for block குள்ள பயன்படுத்துறது நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். அது எதுவா வேணா இருக்கலாம். என்ன பேரா வேணா இருக்கலாம். சோ நான் இப்போதைக்கு சும்மா வந்து i அப்படி வச்சிட்டேன். ஓகே for i in ஒரு லிஸ்ட் நான் கொடுக்கிறேன். இப்போ 1 2 3 4 5 அப்படி ஒரு லிஸ்ட் கொடுக்கிறேன். ஓகேவா? சோ இது வந்து ஒரு சிம்பிளான லிஸ்ட். ஓகே, சோ இந்த லிஸ்ட் குள்ள இருக்க i நான் பிரிண்ட் பண்ணனும். இப்போ print i. this is a simple code. இந்த கோட் எப்படி வேலை செய்யும் அப்படினா this for will automatically நீங்க வந்து இந்த இடத்துல வந்து you didn't do any of these. நீங்க வந்து கண்டிஷன் கொடுக்கல, அப்டேட் கோட் கொடுக்கல, you didn't do any external initialization. உள்ள யூஸ் பண்றதுக்கு தேவையான ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இது எப்படி வேலை செய்யும்னா ஃபர்ஸ்ட் டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது i யோட வேல்யூ 1 ஆ இருக்கும். செகண்ட் டைம் i become 2, third time i become 3, 4 and 5. புரியுதா? guys? yes bro. okay, so ஒரு தடவையும் இதே மாதிரி இட்டரேட். இப்போ நீங்க இதோட பிராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்க நிறைய கேட்கலாம். நீங்க மூணு எக்ஸாம்பிள் பார்த்து நமக்கு அடுத்து போவோம் பிராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ் போவோம். சோ இப்போ இதுல இந்த இடத்துல இருக்கிறது it can be of any iterable data type. ஓகேவா? இது வந்து can be any iterable data type. அப்ப நான் iterable data types like set எல்லாம் வந்துச்சுனா அத டைரக்ட்டா ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் வச்சு iterable data type மாத்தி யூஸ் பண்ணலாம். that is how people will do. சரி, இப்போ லெட்ஸ் look at another thing. இப்போ நான் என்ன வச்சிருக்கேன்? இங்க வந்து நான் ஒரு செட் வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல மாதிரி பார்ப்போம். s = ஒரு செட். ஒரு செட் இருக்கு. சோ அதுல 1 2 3 4 5 இருக்கு. இப்போ இத நம்ம யூஸ் பண்ணனும்னா for
I in list of s அவ்வளவுதான் ஓகேவா ஃபார் I in list of s so simple அப்ப இந்த லிஸ்ட் வந்து நம்ம தனியா வேரியபிள் வச்சு அதை யூஸ் பண்ணலாமா எஸ் யூஸ் பண்ணலாம் அப்ப நீங்க என்ன மாதிரி கிரியேட் பண்ணிக்கணும் லிஸ்ட் வேற ஏதோ இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் l is equal to banana apple orange இப்படி மூணு இருக்கு சோ நம்ம என்ன பண்ணலாம் for b in l print I am eating format v ஓகே இந்த கோட் என்ன பிரிண்ட் பண்ணோம் இப்போ இங்க நான் கொடுத்த கோட் என்ன பிரிண்ட் பண்ணோம் bro right இருக்கும் banana okay banana apple orange so I'm eating banana eat apple orange அப்படிங்கறத வேற அடுத்த லைன்ல கன்சிடர் பண்ண பிரிண்ட் பண்ணோம் ஓகேவா so let's just look at how it works so l is equal to சொல்லுங்க இந்த மாதிரி நம்ம செட்ஸையும் ஐட்ரேட் பண்ணலாம் bro for loopல அது நீங்க லிஸ்டா மாத்தி செய்யணும் you need to convert it into list first of all அதான் நான் செட் இருந்துச்சு அப்படினா அதாவது if it is a non iterable data type நீங்க என்ன செய்யணும் அப்படினா higher order function பயன்படுத்தி அத வந்து higher order function குள்ள பாஸ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணும் it will convert the set into a list அதுக்கு அப்புறம் நீங்க iterate பண்ணிக்கலாம் okay so apple orange for v in l print v okay v டேரக்டா print பண்ணுவோம் என்ன நடக்குது பாருங்க so apple orange பண்ணா மூணு தனித்தனி லைன்ல print ஆகுது ஓகேவா so இந்த இடத்துல வந்து நம்ம இந்த கவுண்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணல unlike while நம்ம தான் கவுண்டர் யூஸ் பண்ணோம் கரெக்ட்டா லூப் எத்தனை தடவை லூப் ஆகுது அப்படிங்கற கவுண்டர் நம்ம தான் வச்சு யூஸ் பண்ணோம் so நிறைய பேர் யோசிக்கலாம் அப்ப for ஈஸியா இருக்கு அப்படினா அப்படி யோசிக்காதீங்க for ஓட பர்பஸ் வேற while ஓட பர்பஸ் வேற for is designed to deal with data structures while is designed to deal with raw things ஓகேவா என்ன சொல்றேன்னா for அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா கூட டீல் பண்றதுக்காக இருக்கு while அப்படிங்கிறது அந்த டேட்டால ஸ்ட்ரக்சர்ல நீங்க வந்து மேனுவலா you need to do something அப்படிங்கறப்போ while இருக்கும் ஓகே so let's do some tool formatting format so இதுல என்ன பண்றோம் v கொடுறோம் இப்போ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா I'm eating apple I'm eating orange I'm eating banana so இதுதான் ஃபார்மேட்டுக்கான சின்டாக்ஸ் இந்த இடத்துல வந்து பேசிக்கா என்ன நடக்குது அப்படினா இந்த என்டையர் பிரிண்ட்ல இங்க நான் கொடுத்திருக்க இந்த இடத்துல v க்கு அந்த இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன வேல்யூ இருந்திருக்குமோ அந்த வேல்யூ இந்த இடத்துல வந்து replace ஆகி நமக்கு print ஆகும் and you can see that it is happening here correct
புரியுதா? ஸோ ஃபார்மேட்டிங் சோ சிம்பிள். இன்னும் இதுல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபார்மேட்டிங் இருக்கு. அதெல்லாம் நம்ம போக பார்க்கலாம். ஃபார் நோ டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் லூப்ஸ் அண்ட் வைல் லூப்ஸ்? Can I get a message in the chat? I'm looking at the chat. Okay, nice. Okay, so let's look at some complex code. Okay, இப்போ நீங்க பார்த்தது ஒரு simple while and simple for. நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸான கோட் வந்து எப்படி how it is being used அப்படிங்க. ஓகேவா? So okay, look at here. இந்த பர்టిక్యులர் கோட் என்ன செய்யுது அப்படினா it is using a while loop. Okay, ஏன் while loop யூஸ் பண்ணுது, இது என்ன செய்யுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஷார்ட்டா சொல்றேன். சரியா? I'll tell like எவ்வளவு ஷார்ட்டா சொல்றீங்க அவ்வளவு ஷார்ட்டா உங்களுக்கு புரியுற மாதிரி. So நம்மள்ட்ட வந்து we have something called as a GitLab. You all know that we have something called as GitLab. ஓகேவா? git.selfmade.ninja அப்படி நம்மள்ட்ட ஒரு GitLab இருக்கு. இந்த GitLab instanceல நிறைய யூசர்ஸ் இருக்காங்க and I hope you all know that. இதுல நிறைய யூசர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த யூசர்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம லேபரட்டரி கிரியேட் பண்ணதா வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். அதாவது இப்போ இங்க இருக்க அத்தனை யூசர்ஸ்ல ஒரு சிலர் வந்து SSH கீஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? எனக்கு வந்து என்ன தெரியணும் அப்படினா எந்தெந்த யூசர்லாம் SSH கீ வச்சிருக்காங்க, யாரெல்லாம் SSH கீ வச்சிருக்காங்க. சோ அப்படி வச்சிருந்தாங்கன்னா அந்த SSH கீ என்ன அப்படின்றது தெரியணும் as an admin. சோ அத வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு லேபரட்டரி அக்சஸ் கொடுப்பேன். சோ if you don't know what is SSH or what is any of this, நீங்க இத பத்தி பேச கண்டுக்கறதா வைட் நோட் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதை நீங்க பார்க்கலாம். ஓகேவா? சோ நான் என்ன வச்சிருக்கேன் அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, சோ நம்ம கிட்ட we have an API. இந்த GitLab அப்படி நம்ம சொல்ற இந்த விஷயத்துக்கு வந்து there is an API. சோ இந்த API என்ன செய்யும் அப்படினா இப்போ நான் இதுக்குள்ள வந்து யூசர்ஸ் அப்படி போட்டு நான் ஏதோ பேர் கேக்குறேன் அப்படினா it will basically search the users அப்படி இல்ல இது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அட் டைம்ல 100 யூசர் தான் இத எடுத்து கொடுக்கும். உங்க இதுல வந்து நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து ஒரு it is a API அப்படி சொல்லலாம். ஓகேவா? this is an API. so இந்த API வந்து நான் ஒரு பிரைவேட் டோக்கன் வச்சு I will giving the API access. so இந்த பிரைவேட் கீயை வச்சு ஒரே ஒரு நிமிஷம் நான் ஒன்று பண்ணி பார்த்துட்டு வரேன். டேஞ்சரான மேட்ரு நான் காமிக்கிறேன். ஓகே, நான் இப்போ இது போட்டு விட்டுறேன், ஏதாச்சும் பாட்டு போட்டு வரேன். இதை கேட்டு நான் வந்துடுறேன். அது போஸ்ட்மேன் அவன் காமிக்கவும் தான் எனக்கு ஒன்று மேட்ரு தோணுது.
பிடிச்சு நான் சாவுறேனே. நீ மலையேறி போற, நான் மண்ணோடு போறேன். நீ கரையேறி போற, நான் கடலோடு போறேன். நீ காத்தோடு காத்தாக, கனவோடு கனவாக, ஒளியோடு ஒளியாக, வலியோடு வலியாக, எங்கேயோ போற, எங்கேயோ போற, எங்கேயோ போற. ராசாத்தி ஓ நினப்பு கருவை காட்டு முள்ளாச்சிடி. அடியாத்தி ஓ சிரிப்பு புளியங்காட்டு பூவாச்சிடி. ஓகே, நான் அதை அப்புறம் பார்த்துக்கிறேன். அது கொஞ்சம் தலைவலியான மேட்ரு, லேட் ஆகிடும். நான் இங்கே ஒரு லிஸ்ட் ஆஃப் இதை வந்து நான் அக்வைர் பண்ணியிருக்கேன்ல. இந்த லிஸ்ட்டை நான் லூப் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்தை வைல் லூப் யூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு தடவை நான் ரெக்வஸ்ட் பண்ண 100 மேலே வராது. எனக்கு 500 கேட்டாலும் எனக்கு வந்து ஒரு தடவை ரெக்வஸ்ட் பண்ண 100 மேலே வராது. இப்போ நீங்கள் 4302 என் ரெக்வஸ்ட் 1000 இட் ஒன்ஸ் மோர் தென், அதாவது 100 மேலே நடக்கல பார்க்க முடியும். அதனால நான் வந்து உள்ள இருக்கிற யூசர்ஸ் எல்லாத்தையும் அக்வைர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 100 எடுக்கணும், அடுத்து பேஜ் 2க்கு போகணும், பேஜ் 2ல 100 எடுக்கணும், அப்புறம் பேஜ் 3க்கு போகணும், பேஜ் 3ல 100 எடுக்கணும். இந்த மாதிரி எப்போ அந்த பர் பேஜோட கவுண்ட் வந்து 100 ஓட கம்மியாக போகுது அப்போ அதுக்கு யூசர்ஸ் இல்லைன்னு அர்த்தம். நான் சொன்ன லாஜிக் புரியுதா? ஒரு சிம்பிளான லாஜிக். எப்ப ஒரு பேஜ்லயும் இருக்கிற யூசர்ஸ் 100க்கு கம்மியா இருக்காங்களோ அப்ப அது மேல யூசர்ஸ் இல்ல அர்த்தம். சோ ஒரு டைம் நான் ரெக்வெஸ்ட் பண்ணும்போது if I get 100 entries, that means there are more entries. கரெக்ட்டா? Every time when I request, if there is 100 entries, then that means there are more entries and I can make another request. 100 அப்படி நான் ரெக்வெஸ்ட் பண்ணும்போது 100 கம்மியா வந்துச்சுனா entries are done அர்த்தம். ஓகேவா? சோ இது வந்து ஒரு குட்டி கோட். இது வந்து நான் இங்க எழுதி பண்ணிருக்கேன். ஓகே, நான் இங்கே காட்டுறேன். இந்த கோட்ல காட்டுறேன். ஓகே, சோ ஒரு ஈஸியான கோட். யூசர் கண்ட்ரோலர்ல ஓகே, இங்க இருந்து பெட்ரோல் யூஸ் பண்றோம். ஓகே, சோ இப்போதைக்கு நான் ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணா all you can see is இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுறது நீங்க பாப்போம். ஓகேவா? Okay. Okay, look at this. இப்போ என்ன செய்யுது அப்படினா ஃபர்ஸ்ட் 200 300 400 500 தெரியுதா? அந்த கவுண்ட் ஏறத பார்க்க முடியுதா? சோ இது வந்து என்ன இங்க நடந்துட்டு இருக்கு அப்படினா பேசிக்கா this loop is executing. இந்த இடத்துல வந்து லூப் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. 1000 1100 ஆகுது. அப்புறம் டோட்டலா முடியும் போது 1559 முடிஞ்சிருச்சு. एक्चुअली இது வந்து ஒரே லைன்ல பிரிண்ட் ஆகிறதால உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கலாம். சோ நான் வந்து இப்போதைக்கு வேற லைன்ல பிரிண்ட் பண்றேன் so that you see what is happening. இந்த லூப் தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ரெக்வெஸ்ட் பண்ணுது. ரெக்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் செக் பண்ணி பாக்குது. அந்த per request வந்து 100 தான் வரணும். அந்த per request 100 வந்துச்சுனா சந்தோஷம். அப்ப எப்ப 100 வரலையோ the loop is when per request is greater than or equal to 100 it can run. When it is not, stop the loop. கான்செப்ட் புரியுதா? Now it has downloaded all the users. GitLab இருக்க எல்லா யூசர்ஸையும் டவுன்லோட் பண்ணிடுச்சு. புரியுதா நாங்க என்ன சொன்னேன் அப்படின்னு புரிஞ்சா? அதுவும் லூப் தான், while loop பத்தி சொல்லிட்டு இருக்கோம். இங்க நம்ம சிம்பிளான லூப் பார்த்தோம். ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ரொடக்ஷன் லெவல்ல வந்து while loop எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? சோ இந்த கோட் உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்ல. நீங்க ப்ரோகிராமிங் கத்துக்கிட்டா தான் இந்த கோட் புரியும். நான் இங்க காட்டுறது என்னன்னா அந்த கான்செப்ட் while அப்படிங்கிற கான்செப்ட் நீங்க இங்க பயன்படுத்தினோம். அது வந்து we use it here. How to clear a screen in Python. அதுக்கு வந்து நீங்க import os அப்படின்னு போட்டு os.system குள்ள clear அப்படிங்கிறது இருக்கும். just like Linux terminal clear பண்ண மாதிரி பண்ணுங்க. Windowsல நீங்க clear. Windowsல CLS கொடுக்கும். ஓகே, ப்ரோ நான் செட் ஐட்ரேட் பண்ணி பார்த்தேன். பட் ஆனா செட்டுமே ஐட்ரேட் ஆகுது. செட் டீட்டபிளா இருக்கா? அதுக்கு இந்த இண்டெக்ஸ் இருக்கா? does it have a numerical index? Enumerator index இருக்கா? அது ஒண்ணு டெஸ்ட் பண்ணேன். அவன் மேபி இன்டர்னலா கன்வர்ட் பண்ணிருப்பான். மைட் பி அது கூட பாசிபிளா இருக்கும். இப்போ நான் வந்து s = 1 2 3 4 5 6 7 இப்போ இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம். s of 2 இது வேலை செஞ்சதுனா it can be detected அப்படி சொல்லலாம். ஏன்னா இது வந்து enumerator index இருக்கா இல்லையா இல்லையே. இட்ஸ் நாட் டிடெக்டபிள். அப்போ நீங்க for i in s போட்டிங்க வேலை செய்வீங்களா? ஆமா. அப்போ மேபி அவன் இன்டர்னலா கன்வர்ட் பண்ணானே இருக்கும். தட் இஸ் குட் திங். நம்ம கவலைப்பட தேவையில்லை. எங்க s delete பண்ணு. ஓகே, then he is internally converting. அதுக்கு enumerator index இல்லனாலும் அவன் வந்து ஃபார்ல போடும்போது லிஸ்டா மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். just like நம்ம ரேஞ்ச் கொடுக்குற மாதிரி. ரேஞ்சே வேலை செய்யுது. ரேஞ்சே வந்து எரர் த்ரோ பண்ணல. ரேஞ்ச் எல்லாம் எரர் த்ரோ பண்ணிட்டு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ரேஞ்ச் டைரக்டா யூஸ் பண்ண முடியும். லிஸ்ட்ல ஒரு ராப் பண்ணா மட்டும் தான் வேலை செய்யும். முன்னலாம் இப்படி டைரக்டா பண்ண முடியாது. சோ they have made some changes. ஆக்சுவலி ரிட்டர்ன் டைப் லிஸ்ட் கூட இருக்கலாம். என்னன்னா ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன சொன்னீங்க? இது ரிட்டர்ன் டைப் லிஸ்டா கூட போட்டுக்கலாம் மீதி அப்படி. இல்ல ரிட்டர்ன் டைப்லாம் இது செட் தான். இது வந்து டைப் வந்து செட் தான். ஓ பிரிண்ட் பண்ணலாம். கன்வர்ட் ஆகும் நினைக்கிறேன். ஃபார் லூப்ல உள்ள இது வந்து கன்வர்ட். அதான் சொன்னேன். இன்டர்னலா வந்து இன்க்ளீசிவா கன்வர்ட் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட வந்து எதுவுமே கேட்கல அப்படி. செட் தான். அது they are making internal conversion. சரி ஓகே, so let's look at. So இது புரிஞ்சா? நீ இந்த while புரிஞ்சா நம்ம அடுத்த ஒரு for loop எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இதுல வந்து இப்போ கரெக்ட்டா 100 யூசர்ஸ் 100 அவுட்புட் வந்துச்சுனா நெக்ஸ்ட் பேஜ் போகும். 100 வந்துச்சுனா it will make another request. 100 மேலயோ 100 மேல போகாது எனக்கு தெரியும். இப்போதைக்கு நான் per page வந்து 100 வச்சிருக்கேன். ஓகேவா? சோ ஆக்சுவலா இத வந்து எப்படி கொடுத்துருக்கணும் அப்படினா இப்படி எழுதி இருக்கணும் ஃபார்மேட்.
100 கம்மியா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் ஆயிடும். சோ அந்த லூப்லயே வராது. அதேதான் இப்போ யூசர்ஸ் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 இருக்காங்க. சப்போஸ் கரெக்ட்டா 1000 யூசர்ஸ் இருந்தாங்கன்னா அப்போ லாஸ்டா வந்து உங்களுக்கு 100 யூசர்ஸ் அப்ப நெக்ஸ்ட் ப்ளஸ் போறப்ப எம்டியா இருக்கும். எனக்கு அந்த இடத்துல இந்த டேட்டா இருக்காது. சோ ஐ ஆப்வியஸ்லி டிராப். கரெக்ட் தானே? ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸ்ல 100 விட கம்மியா இந்த வேல்யூ வந்துச்சுனாவே ஐ டிராப் தி திங். அவ்வளவுதானே? கரெக்ட் தானே? ஒரு ரெக்வெஸ்ட் அதிகமா போகும் அந்த இடத்துல. பட் அதுக்காக வந்து நம்ம டேட்டா லாஸ் ஆகாதுல. the code works இல்ல. எல்லாத்துக்கும் புரியுதா இந்த இந்த இடத்துல while loop எப்படி அப்ளிகபிள் ஆயிருக்கு அப்படினா? இதுல வந்து ஃபார்லாம் போட முடியாது. இந்த இடத்துல while தான் ஒரே சினாரியோ. ஏன்னா நான் வந்து URL குள்ள இருந்து டேட்டா எடுக்கிறேன். ஓகேவா? URL இருந்து ஒரு டேட்டாவை நான் ப்ராசஸ் பண்றேன். JSON எடுத்து மாத்தி போட்டு ப்ராசஸ் பண்றேன். சோ this is one thing. சோ அடுத்து let's look at here. ஓகே. சோ இந்த இடத்துல நான் என்ன செய்றேன் அப்படினா அதே மாதிரி தான். ஆனா இங்க வந்து ஒரு பர்టిక్యులர் யூசருக்கு மட்டும் அவங்களோட கீயை மட்டும் எடுக்கிறேன். ஓகே. சோ எதுக்குனா I need to at least check அவங்களுக்கு வந்து whether they have a key or not அப்படிங்கறத செக் பண்றதுக்காக. ஓகே. அதுக்கு வந்து we have some algorithms written here. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த குட்டி விஷயத்தை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். I can help you please. I can show you. எல்லா இடத்துலையும் நம்ம சர்வர் இங்கே தான் இனிஷியலைஸ் ஆகிருக்கு. ஓகே. இப்போ மறுபடியும் நான் இதே விஷயத்தை வந்து ரன் பண்ண போகிறேன். இப்போ இது இட் வில் டு மோர் ஒர்க். முன்ன வந்து ஃபெட்சால் யூசர்ஸ் மட்டும் தான் பண்ணுச்சு. இப்போ அதே வந்து டிஸ்கஸ்ல போய் பண்ணோம். அதுக்கப்புறம் டிஸ்கஸ்லையும் இதுலையும் காமனான இமெயில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் SSH கீ எடுத்து இட் வில் ஸ்டோர் சம் பேக். அதுதான் இதோட ஐடியா. ஓகே. நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். லுக் அட் இட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓகே இது முடியும். இந்த சிங்கிங் கீஸ் அப்படி வரும்போது ஐ டெல் how this for works. ஓகே. இந்த ஃபார் நிறைய ஃபார் இருக்கு. ஃபார் இருக்கு. ஃபில் ஃபைல்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபார் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நான் காட்டுறேன். ஓகேவா? ஸோ இந்த சிங்கிங் கீஸ்ல ஓகே இந்த சிங்கிங் கீஸ் இந்த இடத்துல வந்து ஒரு யூசரா செக் பண்ணுது. யார் இப்போ நிறைய பேர் கீ இப்போ ஆட் பண்ணிருக்கீங்க. பேட்ச் 5ல இருக்கிறவங்க நிறைய பேர் கீஸ் போட்டதால இப்போ வந்து கீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட கீஸ் எல்லாம் எடுத்து இட் பேசிக்கலி சிங்க். ஓகேவா? ஸோ இந்த பர்టిక్యులர் சினாரியோல நான் வந்து ஒரு GitLab யூசரா எடுத்து அந்த யூசர்ஸை நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் கூட மேட்ச் பண்ணி பார்த்து அந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல இருக்கிற யூசர் ஐடிக்கும் என்னோட அதாவது GitLabல இருக்கிற யூசருக்கு இருக்கிற இமெயிலும் மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா அப்பதான் அவங்க வந்து மை ரெஜிஸ்டர்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா தென் ஐ fetch keys for their username. அப்படி தான் வந்து சிங்க் ஆகுது. ஒரு syncing authorized keys for அப்படின்னு காட்டுது இந்த print statement. ஸோ இது உள்ள வந்து இதெல்லாம் செக் பண்ணி இங்க ரன் ஆயிடுது. ஸோ when it syncing அதை சொல்லும் நான் சிங்க் பண்றேன். கீ இல்லனா கீ இல்ல அப்படி போடுறோம். ஸோ கீ இல்ல அப்படினா உங்களால லேபரட்டரிக்குள்ள லாகின் பண்ண முடியும். So this is a real world example of where we use loops when we are dealing with multiple data. சரியா? So for la நான் users check பண்றேன். அதுக்கு இன்னொரு செக் பண்றேன். My data is so huge. So loops எல்லாம் எங்க applicable ஆகும்னா உங்களோட ஒரு யூசருக்கு நான் சேம் விஷயத்தை தான் ரிப்பீட் பண்ண போறேன். இமெயில் செக் பண்ண போறேன். இருந்துச்சுனா கீஸ் டவுன்லோட் பண்ண போறேன். கீஸ் இல்ல அப்படினா கீ இல்லன்னு சொல்லிட்டு விட்டு போறேன். And this will basically happen for every student. இப்போ கீஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகி இதுக்குள்ள காமனுக்குள்ள யூசர் டேட்டாக்குள்ள நீங்களா வந்துருங்க. இப்போ நான் ஒருத்தரோட SSH கீ அவங்களோட யூசர் ஃபோல்டருக்குள்ள வந்துரும். அதாவது இது வந்து ஒரு லினக்ஸ் ஹோம் ஃபோல்டர் மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா திஸ் ஹியர் ஜஸ்ட் யுவர் பப்ளிக் கீ. ஸோ ஒன்ட் பி an issue. அது ஓகேவா? உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் சிங்கிங் கீஸ் அப்படிங்கிறது வரதுக்கு முன்னாடி let me show you what is available in the GitLab users. இந்த GitLab இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல GitLab அப்படின்னு ஒன்று டவுன்லோட் பண்ணோம்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா 100 இட்டரேஷன் வந்து அடுத்து டவுன்லோட் ஆச்சு. ஓகே. ஸோ அது வந்து சார் ஃபார் லூப் அதுக்கு என்ன டைப் ஆஃப் டேட்டா உள்ள சப்ளை ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஆல் ஐம் டூயிங் இஸ் print GitLab users. ஓகே. ஸோ பேசிக்காக இங்கே நீங்கள் வந்து என்ன பார்த்தீங்களோ இங்கே என்ன பார்த்தீங்களோ இந்த டேட்டா தான் அதுக்குள்ள இருக்குது. ஓகேவா? இங்கே நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரக்சராக பார்த்தீங்களா இதே டேட்டா தான் அதுக்குள்ளேயும் இருக்கும். நான் மறுபடியும் அந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ தட் வில் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். ஓகே. மறுபடியும் ஒரு எனக்கு ஆக்சுவலி தனித்தனி லைனில் பிரிண்ட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஒரே லைனில் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வேறு மாதிரி வச்சுருக்கேன். நான் மாற்றினேன். தெரியுதா? யூசி ஒரு குப்பை மாதிரி பெரிய டேட்டா வருது. தெரியுதா? ஸோ இந்த பெரிய டேட்டாக்குள்ள இருக்கிற உங்களுக்கான ஒரு விஷயத்தையும் நான் பார்க்கணும் அப்படின்னா loops are the way and this is how we manage big data and we can do big things programming. ஸோ நிறைய பேர் வந்து ப்ரோக்ராமிங் வந்து டேட்டா சயின்ஸ்க்கு அதுக்கு நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்திருக்காங்க. ப்ரோக்ராமிங் எது வேணா பயன்படுத்தலாம். பைத்தன் ப்ரோக்ராம் வச்சு நான் வந்து நெக்ஸ்ட்ல டூல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் பைத்தன் நீங்கள் எம்பெடட் சிஸ்டம்ஸ்ல யூஸ் பண்ணலாம். பைத்தன் வந்து யூ கேன் யூஸ் இட் இன் வெப்புக்கு வேற என்ன பைத்தன் பண்ணுறது லாட் ஆஃப் டேட்டா சயின்ஸ் மெஷின் லேர்னிங். ஸோ சொல்லிட்டே போகலாம். அதுக்கு வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. அவர் விண்டோஸில் இருக்கிற CLS தான் வேலை செய்யும். இல்லைங்க அவர் தப்பாக போட்டுக்கிறேன் ப்ரோ. வாட் யூ டூ ஃபர்ஸ்ட் டைப் இம்போர்ட் OS அதுக்கப்புறம் OS.system CLS இப்படி பண்ணணும். ஸோ இந்த லிஸ்ட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஸோ இதுக்குள்ள உங்களுக்கு வந்து இங்கே ஒரு இமெயில் இருக்கு. பாருங்க எவ்ரிபடிஸ் இமெயில் வில் பி ரிட்டன் ஹியர். இந்த இமெயில் அட்ரஸும் உங்களோட டிஸ்கஸ் ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் கம்பேர் பண்ணுறது தான் இந்த கோடோட வேலை. ஸோ ஒரு யூசர் இதில் எடுத்து ஒரு ஸ்டூடெண்ட் அதில் எடுத்து அந்த ஸ்டூடெண்ட்டும் இதுவும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த அவங்க இது புரியுதா? இது மேலே நான் இன்னும் டிக் பண்ண மாதிரி 1 to dig it deep. ஸோ இது இப்போ ஏகே என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்? என்ன டேட்டா டைப் லிஸ்ட்டாக கொடுக்குமா இல்லை லிஸ்ட்டாக கொடுக்கும்? இதெல்லாம் லிஸ்ட் தானே தெரியுதா இல்லையா? லிஸ்ட் இதுல ஒரு என்ட்ரி இருக்கு. இது ஃபர்ஸ்ட் என்ட்ரி, இது செகண்ட் என்ட்ரி, இது தேர்ட் என்ட்ரி, இது ஃபோர்த் என்ட்ரி. ஒரு என்ட்ரியும் இட் வில் ஹேவ் தி சேம் ஃபார்மேட். சரிதா? ஒரு என்ட்ரியும் இட் வில் ஹேவ் தி சேம் ஃபார்மேட்.
So அந்த சேம் ஃபார்மேட்டுக்குள்ள இருந்து இப்போ இத ஒண்ணு எடுத்துட்டோம் இது ஒரு டிக்ஷனரியா? Can you see this is a dictionary, right? So it is a list of dictionaries. ஓகே அப்ப நம்ம அந்த லிஸ்ட் வழியா நம்ம ஜஸ்ட் இந்த கீயை பாஸ் பண்ணி நம்ம அவ்வளவுதான். சோ இப்போ நம்ம இத பேசிக்கா எப்படி டீல் பண்றோம்னா நான் வந்து இங்க ஒரு எக்ஸாம்பிள் நம்ம
அவ்வளவுதான். சோ இப்போ நம்ம இத பேசிக்கா எப்படி டீல் பண்றோம்னா நான் வந்து இப்போ இந்த டேட்டா எப்படி இருக்குன்னா ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்டுக்குள்ள there are multiple entries. இப்போ அதில் வந்து யூசர் நேம் இருக்கு, அதுக்கப்புறம் அது வந்து சிடி அப்படின்னு இருக்கு, அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் சம் டெக்ஸ்ட். இப்போ இது இந்த மாதிரி பல யூசர்ஸ் இருக்கும். Can you see how this data looks like? Yes bro. ஓகே, இது பாஸ்வேர்ட் வந்து இப்படி இருக்கும். இப்போ இந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும் இன் லூப் அப்படின்னா ஃபார் இப்போ ஒரு என்ட்ரியான யூசர் இன் எல் அப்படின்னு வச்சுக்கலாம். யூசர் ஸ்பெசிஃபிக் அப்படி வச்சுக்கலாம். ஸோ பிரிண்ட் யூசர் நான் ஒரு யூசர்லையும் நமக்கு என்ன, அதாவது ரெண்டையுமே பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் டைப் ஆஃப் யூசர் பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ள இருக்கிற ஒன்று பார்க்க முடியாது. இட் இஸ் சிமிலர். கேன் யூ லுக் அட் திஸ்? இதுவும் அதுவும் சிமிலர் தான். என்ன மோர் டேட்டா வந்து ஜஸ்ட் ரெண்டு டேட்டா வச்சுக்கும். இப்போ இது ஒன்று பிரிண்ட் ஆகும்போது நமக்கு என்ன எல்லாமே டிக்ஷனரியா வருது. சரிதா? கேன் யூ see all these are dictionaries? Yes. அப்போ டிக்ஷனரி நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? அப்படியே பண்ண வேண்டியதான். யூசர் நேம் போட்டா வரப்போகுது, பேர் மட்டும் வரப்போகுது. I can do complex calculations also on this. அப்படி தான் இங்க செஞ்சிருக்கேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே அதர் காம்ப்ளெக்ஸ் கோட். ஸோ இந்த இடத்துல அப்படிதான் தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது இஸ் த லிஸ்ட். A student represents a dictionary. அதே மாதிரி GitLab users represents all those users and a user அப்படிங்கிறது represents the dictionary of individual guys. அத தான் நான் உங்களுக்கு வந்து இங்க காட்டுனேன். இங்க வந்து API இருக்கு. அந்த API தான் வந்து doing all these tasks அப்படி. எல்லாத்துக்கும் புரியுதா? நான் என்ன வந்து ப்ரொடக்ஷன் லெவல் கோடையும் என்ட்ரி லெவல் கோடையும் காட்டி கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. முடியலையா? முடியுதா? இதா ஓகே. யாருக்காவது அண்டர்ஸ்டாண்டிங் கஷ்டமா இருந்தாலும் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகேவா? ஓகே நைஸ். சரி, அப்போ நம்ம வந்து
ஃபார்ல வந்து அவ்வளவுதான் பேசிக்கா இதுக்கு மேல ஃபார் வந்து நீங்க உள்ள போக நீங்க நிறைய கத்துக்கலாம் ஃபார்ல பத்தி அவ்வளவுதான் நீங்க எதை போட்டாலும் வந்து ட்ரேட் பண்ணும். சோ யூ கேன் ஹேவ் காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ் லைக் திஸ். காம்ப்ளெக்ஸ் கோட நான் புரிஞ்சுக்க சொல்லல ஸ்ரீராம். அந்த காம்ப்ளெக்ஸ் கோட ரிலேட் பண்ணி சிம்பிள் கோட புரிஞ்சுக்க முடியுது உங்களால. அந்த சிம்பிள் கோட் காம்ப்ளெக்ஸா மேனிஃபெஸ்ட் ஆச்சுனா அப்படியே இருக்கும். நோபடி என்ன சொல்றது, nobody can understand this code just by looking at it. ஏன்னா இந்த கோட நானே இப்ப எழுதிட்டு இருக்கேன், எனக்குமே I don't know what I'm doing unless I finish it. ஓகேவா? சோ இதுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து இத பிரெயின்ஸ்டார்ம் பண்றதுக்கு எனக்கே வந்து ஆல்மோஸ்ட் 3-4 days ஆச்சு. அப்போ கோட பார்த்தோம்னா உங்களால புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு ஆர்க்கிடெக்சர் இருக்கு, அந்த ஆர்க்கிடெக்சர் ஃபாலோ பண்ணனும், அதுக்கு நிறைய இதெல்லாம். நான் உங்கள்ட்ட கேக்குறேன்னா இந்த லூப்புக்குள்ள இந்த கம்பேரிசன் நடக்கிறது புரியுதா அப்படிங்கறத மட்டும் தான் கேக்குறேன். இந்த மூணு லைன் புரியுதா? யாருக்கு புரியுது? எது புரியல? எது புரியல உங்களுக்கு? யாருக்கு புரியல? எது புரியல? புரியுதுன்றீங்களா? புரியுது. ப்ரோ இதுல ஸ்டூடண்ட்ஸ்ங்கிறது என்ன வேரியபிள்? ஃபர்ஸ்ட் லுக்ல நம்ம யூசரா கெட் ஓகே பாருங்க படிங்க, நீங்க படிங்க, படிச்சு சொல்லுங்க. ஸ்டூடண்ட்ஸ் எங்க வராங்க? ஸ்டூடண்ட்ஸ் டிஸ்கஸோட ஹெல்ப்பர்ல ஃபெச் ஸ்டூடண்ட்ஸ் என்ன நடக்குது? ஐ அம் பேசிக்கலி ட்ரைங் டு ஏபி ரெக்வெஸ்ட் பண்ணுது. இது வந்து நம்ம discuss.selfmade.ninja API கால் பண்ணுது. அந்த API கால்ல வந்து எனக்கு என்னோட லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. LSTP batch 5 4 3 ஒரு batch ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம குரூப் ஆட் பண்ணி வச்சிருப்போம்ல. ஆமா ப்ரோ. அவங்க அதையும் கம்பேர் பண்ணுது. அதையும் இதுல டேட்டாவையும் செட் பண்ணி கொண்டு வருது. அதேதான். ஓகேவா? யூ காட் இட். சோ இங்க ஓகே பாருங்க. இப்போ புரியுதா இது? இப்போ படிச்சு பாருங்க. இது ஒரு அளவுக்கு இதுக்குள்ள எல்லாம் என்ன நடந்துக்குன்னு உங்களுக்கு புரியணும். இந்த வெளிய இருக்கிறது புரியுதா? ஓகேல சரி. என்ன யுவராஜ் கொட்டாவி விடுறீங்க? போர் அடிக்குதா? ப்ரோ இதுல பிரேக்னு ஒரு ஸ்டேட்மென்ட் இருக்குல ப்ரோ. அது வந்து ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் சே 1 to 100 னா பிரேக் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு பர்టిక్యులர் நம்பர்ல வந்து எனக்கு அந்த லூப் பிரேக் பண்ணா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் ப்ரோ. நான் வரேன். சோ நான் அடுத்து பிரேக் பத்தி சொல்ல வந்தேன். ஒரு பர்టిక్యులர் நம்பர்ல வந்து அந்த லூப் பிரேக் பண்ணா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் ப்ரோ. சோ நான் அடுத்து பிரேக் பத்தி சொல்ல வந்தேன். சோ நோ இஷ்யூஸ். ஆக்சுவலி இன் பிட்வீன் நான் கேட்கணும். ஆனா நீங்க அத நடத்தலன்ற வேண்டியதான் விட்டுட்டேன். இல்ல நான் நடத்தலன்னு சொல்ல. இந்த சின்டாக்ஸ்க்குலாம் நான் இதுக்கு மேல உட்காரணும் அவசியம் இல்ல. அடுத்து தாண்டி போலாமா அப்படின்னு கேட்டிட்டு இருந்தேன். அப்போ நீங்க வைட் லூப் போடும்போது நான் வந்து பிரேக் கொடுக்கலாமே அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்க ஃபார்லயே பிரேக் யூஸ் பண்ணலாமே. ஆமா. இதுல வேணா பிரேக் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதனால ஓகே லூப்ஸோட சின்டாக்ஸ் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து கடைசியா இது வரலாம் அப்படிங்கறத வெயிட் நீங்க பண்ணலாம். தனியா சொல்லிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஓகே அதான் தனியா வரும். இதுல நான் பிரேக் யூஸ் பண்ணிருக்கேன் நிறைய இடத்துல டிஸ்கஸ்ல பண்ணல. இதுல இந்த பிரேக் யூஸ் பண்ணி ரீசன்ட்டா பிரேக் கண்டினியூ யூஸ் பண்ணிருக்கேன். ஃபைல்ஸ் இருக்காங்க. ப்ரோ அந்த லூப்ல வந்து கீஸ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கீங்க வேரியபிள் தானா இல்ல வேற ஏதாவது கீவேர்ட் இருக்கா? என்னது? புரியல. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல நீங்க சொல்றது. ப்ரோ ஏதோ கேட்டீங்க அது அப்படியே ஆஃப் ஆயிட்டீங்க. ஐ அம் வெயிட்டிங். அந்த பார்ட் லூப் இருக்குல ப்ரோ ஃபார் யூசர்ஸ் இன் டேட்டா. இங்க நான் எழுதுனதுல. இதுல யாருலையா? அதுல ப்ரோ. அதுல கீஸ் இருந்தது அது வேரியபிள் தான் கிரியேட் பண்ணி அதுல போட்டுட்டீங்க. கீஸ் ஏதாவது கீவேர்ட் இருக்கா ப்ரோ? நீங்க எழுதுனதுல. நான் எழுதுனதுலனா எந்த ஃபைல்ல சொல்றீங்க? யூசர் கண்ட்ரோல்ல இதுல இதுவா? எஸ் ப்ரோ. இதுவா? இல்லங்க கீஸ்ங்கிறது SSH பப்ளிக் கீ. அது நான் தான் எடுக்கறேன். ஓகே ப்ரோ. அது கீ இருந்துச்சுனா அத வந்து ரைட் பண்றேன் அவ்வளவுதான். இது வந்து again it will give me a loop. இது எனக்கு என்ன கொடுக்கணும்னாலும் அதையும் print பண்ணிக்கிறேன். இது again ஒரு லிஸ்ட் இது. சோ ஒருத்தருக்கு கீஸ் இருந்துச்சு இல்லனா இது பண்ணு. ஓகே லுக் அட். தெரியுதா? ஓகே இது வந்து அதான் வருது. தெரியுதா? எம்டியா இருக்கு. கீ இருக்குறவங்களுக்கு மட்டும் it is showing a list. பார்க்க முடியுதா? It is just a public key. அதனால வந்து there is no security lapse here. அந்த பப்ளிக் கீ போய் நம்ம அதாரைசர் கீஸ் பாத் அந்த ஃபைல்குள்ளேயே எல்லாத்தோடயும் போட்டுருக்கு கரெக்ட்டா. அதேதான். ஓகே சோ இந்த இடத்துல when the list is அந்த length of keys வந்து 0 க்கு மேல ஏன் length of keys செக் பண்றேன்? கீ இல்லனா நான் ரைட் பண்ண தேவையில்ல. கீ இருந்தா தான் ரைட் பண்ணனும். கரெக்ட்டா? இப்போ நான் கீ பிரிண்ட் பண்றேன். கீ இருக்குதுங்கறதால வந்து நான் அத வந்து ரைட் பண்றேன். கீ இல்லனா நான் ரைட் பண்ண தேவையில்ல. அவ்வளவுதான். that is right. ஓகே சோ let's just leave it to run. ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா there is a function called as range. ஓகே நம்ம பிரேக் அதுக்குலாம் அப்புறமா வரலாம். இப்போதைக்கு let's look at there is a function called as range. so இந்த range அப்படிங்கற ஃபங்க்ஷன் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படினு பாத்தோம்னா print so range of 0, 100 அப்படினு போட்டா எனக்கு வந்து 0 to 100 sorry ஒரு டைப் வரும். எனக்கு இது என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படினா range அப்படிங்கற ஒரு கிளாஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? not a list. so நான் யூசுவலா என்ன செய்யணும் அப்படினா இந்த range வந்து நான் ஒரு லிஸ்டா மாத்தனா என்ன நடக்கும் அப்படினா if I change it as a list எனக்கு வந்து இந்த மாதிரி மாறிடும். பார்க்க முடியுதா? it is a list. it is a generated list of 0 to 99. ஓகேவா? so இதையும் you can if you want while loopல வந்து நீங்க iterate பண்ண அந்த வேரியபிள் யூஸ் பண்ண சோபினா you can also use like this for I in range of 100 அப்படி போடிங்க அப்படினா print I it will simply print all the numbers from 0 to 100. அதாவது இந்த ரேஞ்ச் என்ன ரேஞ்ச் ஜெனரேட் பண்ணுது. so இந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்க ஸ்டாப் கொடுங்க. நான் 43 ஆரம்பிச்சு 100 வரணும் போ அப்படினா அது அங்க ஆரம்பிச்சு தான் போகும். 100 னா -1 43 ஆரம்பிச்சு 99 வரைக்கும் போகும். ஓகே so நம்ம வந்து கரெக்ட்டா இன்னொரு 20 minutes வந்து we are going to wrap up the morning session. அடுத்த ஈவினிங் செஷன் எப்போ அப்படிங்கறத நான் I'll announce. so இப்போ என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படினா about break statements. ஓகேவா? so இந்த break அப்படிங்கிறது என்னன்னா when a code is executing. ஏன்னா நான் வந்து ஒரு கான்செப்ட்லாம் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லும்போது அந்த கான்செப்ட் தான் புரிஞ்சுக்க முடியும். அப்ளிகேஷன்ல பார்க்கும்போது you exactly know அதுல வந்து என்ன அப்ளிகேஷன் எல்லாம் ப்ராசஸ்ல இருக்கு உங்களுக்கு
ஸோ நவ் சிம்பிளி லுக் அட் வாட் பிரேக் டஸ். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம வந்து பிரேக் கண்டினியூ டீடைல் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, நம்ம ஃபார்லே வச்சுப்போம். லெட்ஸ் கீப் இட் சிம்பிள். ஸோ இது வந்து நம்ம 10 ஆரம்பிச்சு 100 வந்து போகிறோம். இந்த பிரேக் அப்படிங்கிறது வந்து எப்போ நடக்கும்னா when some condition happens. ஓகே, அதாவது ஃபார் உள்ள யூ கேன் ஹேவ் இஃப். ஓகேவா, ஸோ நான் நான் ஐ பிரிண்ட் பண்ணேன். இதுக்குள்ள நான் இஃப் வச்சுக்கிறேன். அந்த இஃப்ல நான் என்ன போறேன் அப்படின்னா இஃப் ஐ கிரேட்டர் தேன் 60 பிரேக் அப்படின்னு எழுதிட்டேன். ஸோ அட் டைம்ஸ் நமக்கு இந்த லூப் வந்து ரன் ஆகிட்டு பாருங்க. இந்த லூப் ரன் ஆகிட்டு இருக்க லூப்பை நம்ம இஷ்டப்படி ஸ்டாப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா, எனக்கு வந்து இந்த கண்டிஷன் ஆக்சுவலி ஸ்டாப் ஆகிருக்கு, டோன்ட் எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில டைம் வந்து இந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா கீப் ஆன் கோயிங், டோன்ட் ப்ராசஸ் எனிமோர் அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் வி வாண்ட் டு ஸ்கிப் an entry, sometimes we want to break the loop. இந்த ரெண்டு கண்டிஷன் நமக்கு இருக்கும். கரெக்டா, எஸ் எஸ் ஆர் நோ? ஓகே, இப்போ இதுக்குள்ள இருக்கிற இப்போ இந்த பிரேக் பாருங்க. இந்த பிரேக் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பாருங்க. நான் ரன் பண்ணும்போது எனக்கு வந்து 61 நின்றுச்சு. சரிதா? எஸ், இந்த இடத்துல 60 பிரிண்ட் ஆச்சு. 60க்கு மேல i greater than 61 அப்படிங்கிற கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது when break happened நமக்கு என்னாச்சு? லூப் எக்ஸிட் ஆயிடுச்சு. சரிதா? லூப் எக்ஸிட்டட். எஸ், வித்அவுட் கண்டினியூயிங். இப்போ இந்த கோடிங் இல்லன்னு வெச்சுக்கோ. இந்த கோட் வந்து இல்ல அப்படினா this code will run to its fullest. So break is a keyword which can be used inside an if condition, inside while or for. Okay va? So what we can do with break and what we can do with break and this அப்படினா it is all about controlling. என்ன கண்ட்ரோல் ஃப்ளோ தான் சொன்னோம். இது பேர் என்ன? டாபிக் இஸ் கண்ட்ரோல் ஃப்ளோ. சோ அந்த ஃப்ளோவை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது அப்படி பாத்துக்கோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் எப்படி நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். உங்களுக்கு பிரேக் புரிஞ்சா? Do you want more explanation for break? யாருக்கு பிரேக் புரியலனா சொல்லுங்க. Stop me and tell me break எனக்கு புரியல அப்படி சொல்லுங்க. பிரேக் புரியல ப்ரோ, திருப்பி வாடி சொல்லுங்க ப்ரோ. ஓகே, see bro, ஒரு லூப் ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இந்த லூப்போட வேலை என்ன ப்ரோ? இப்போ பாருங்க, லூப்போட வேலை என்ன? 10 ல இருந்து 99 வரை ரன் பண்ணிட்டு இத பிரிண்ட் பண்ணி இது புரியுதா? லூப் புரியுதா உங்களுக்கு? you understand how loop is happening? ஓகே, அது புரியுது. ஓகே, இப்போ இந்த லூப் நடக்க எனக்கு இந்த லூப்பை ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா நான் இந்த இடத்துல கண்டிஷன் என்ன போட்டுருக்கேன்னா 0 க்கு 100 போட்டுருக்கேன். ஆனா எனக்கு 60 வந்து நின்னுடும். I don't want the loop to execute after that. அப்ப ஒரு சிம்பிள் கண்டிஷன், எனக்கு எப்ப அந்த லூப் பிரேக் ஆகணும் அப்படின்ற ஒரு சிம்பிள் கண்டிஷனை மென்ஷன் பண்ணிட்டு அந்த கண்டிஷனுக்கு கீழ if you specify break, okay, the loop will stop then and there. புரியுதா? ஓகே ப்ரோ. புரிஞ்சுச்சா? லூப் அங்கே புரிஞ்சிடும். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் இருக்குங்க. இதுல there is another keyword called as continue. ஓகே, அந்த continue என்ன தெரியுமா செய்யும்? நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம்னு வெச்சுக்கலாம். ஓகேவா? சோ லெட்ஸ் else க்கு வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, else print அப்படின்னு வெச்சுக்கலாம். இப்போ நான் என்ன செய்யலாம்? if இந்த i %2 equal to 0. இதுக்கு என்ன மீனிங்? இது %2 அப்படினா என்ன? what is %2? %2 எப்ப 0 ஆகும்? எல்லாத்துக்கும் தெரியுமா? what is a model operator? நம்ம நேத்தே பார்த்தோம். அது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருந்துச்சு அப்படினா quotient will return always. அதோட ரிமைண்டர் என்ன இருக்கும்? 0 இருக்கும். கரெக்ட்டா? ரிமைண்டர் should be 0. ரிமைண்டர் 0 இருந்துச்சு அப்படினா இது என்ன பண்ணும்னா கண்டினியூ பண்ணும். ஓகே, இந்த இடம் தான் முக்கியமான விஷயம். கண்டினியூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து உங்களோட ப்ரோகிராமிங் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணும். அட் டைம்ஸ் நம்ம என்ன செய்வோம் அப்படினா டோன்ட் ப்ராசஸ் டு ஸ்கிப் இட்னு சொல்லணும். கரெக்ட்டா? ஒரு என்ட்ரி இருக்கும். நம்ம பிரேக் யூஸ் பண்ணா 60 வரை ஸ்டாப் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? பட் எனக்கு 60 மட்டும் ஸ்கிப் பண்ணனும். 60 ப்ராசஸ் பண்ணு, 62 ஸ்கிப் பண்ணு, 63 ப்ராசஸ் பண்ணு, 64 ஸ்கிப் பண்ணு. இந்த மாதிரி நம்ம ஒரு லிஸ்ட்ல ஒரு சில விஷயத்தை ஸ்கிப் பண்ணலாம், ஒரு சில விஷயத்தை வந்து வில் ப்ராசஸ். அப்படி ஸ்கிப் பண்ணனும்னு தோணுது. எதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணனும் அப்படினு தோணுதோ அதெல்லாம் யூ கேன் கண்டினியூ. இப்போ நான் என்ன போட்டுருக்கேன்? ஈவன் நம்பர்ஸ். அதாவது இது எதை மீன் பண்ணுதுன்னா இட் மீன்ஸ் ஈவன் நம்பர்ஸ். ஓகேவா? ஈவன் நம்பரா இருந்துச்சு அப்படினா skip it. continue means continue அதை பார்த்துச்சுனா கீழ என்ன இருக்குதோ இல்லையோ. ஓகேவா? கீழ அதாவது continue கீழ என்ன கோட் இருந்தாலும் சரி continue என்ன செய்யணும்? continue அதை பார்த்த உடனே it will simply என்ன சொல்றது? resume the loop. கீழ இருக்கத பிரிண்ட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து இங்க என்ன எழுதிருக்கேன் அப்படினா print this is printed only for odd numbers. ஓகே, நான் அப்படியே போட்டுட்டேன். நான் பிரிண்ட் பண்றேன் பாருங்க. ஆட் நம்பர் மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. அந்த ஆட் நம்பர் கீழ மட்டும் தான் இதுவும் வந்திருக்கு. இப்போ நான் ifக்கு மேல போறேன். print i. ஆட் பிரிண்ட் ஆகும், ஈவன் பிரிண்ட் ஆகும். ஆனா ஆட் நம்பருக்கு மட்டும் தான் this is printed for only for odd numbers வருது. பார்க்க முடியுதா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படினா continue will, okay, continue will cut the loop. அந்த லூப் அப்படியே கட் பண்ணிடும். கீழ என்ன இருக்குன்றதெல்லாம் மேட்டர் இல்ல. continue பார்த்துச்சு அப்படினா it will go to the it will iterate to the next list. இப்போ இந்த இடத்துல வந்து கரண்டா வந்து 96 இருக்கு. 96 அப்புறம் 97 பிரிண்ட் ஆகும்போது தான் இது பிரிண்ட் பண்ணுது. தெரியுதா? 96 க்கு this is printed only for odd number பிரிண்ட் ஆகும். சோ இதுல வந்து இங்க அந்த நம்பர் போட்டா இது தெரியுதா? 97 க்கு தான் பிரிண்ட் ஆகுது. மத்தது பிரிண்ட் ஆகல. ஏன்னா the loop will stop for that particular entry. அந்த particular loop மட்டும் அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த ஐட்டம் போய்டும். So continue will go to the next item. இந்த கரண்ட் ஐட்டம் ப்ராசஸ் பண்ணா அடுத்த ஐட்டம் போய்டும் சொல்ற மாதிரி. So continue கீவர்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல நீங்க அந்த லாஜிக்லாம் சொல்லாதீங்க. continue keyword புரிஞ்சா மட்டும் சொல்லுங்க. நான் அது வந்து I am writing it for other purpose. எங்க purpose இல்ல, நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். when we have a purpose அந்த இடத்துல வந்து லாஜிக் பத்தி யோசிக்கலாம். இந்த இடத்துல என்னோட விஷயம் continue keyword வந்து புரியல இல்லையான்னு மட்டும். ஓகே guys listen. இப்போ இதுல ஓகே print i கொடுத்தனா எனக்கு எல்லா நம்பர்ஸும் பிரிண்ட் ஆகுதா? நம்ம அப்படியே சிம்பிளா சொல்றேன். print i கொடுத்தா எல்லாமே பிரிண்ட் ஆகுதா? எஸ். ஓகே, இப்போ நான் ஈவன் நம்பர் மட்டும் பிரிண்ட் பண்ணனும் என்ன பண்ணனும்? if i %2 equal to 0 அப்படினு போட்டு அதுக்குள்ள நான் print i போட்டேனா வெறும் ஈவன் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகுமா? ஆகுதா? 10 ல ஆரம்பிச்சு 99 100 வரல ஈவன் நம்பர்ஸ், 99 வரல ஈவன் நம்பர்ஸ். ஆயிட்டா? எஸ். இப்போ ஆட் நம்பர் மட்டும் பிரிண்ட் பண்ணனும்னா நான் என்ன பண்ணனும்? இந்த கண்டிஷன் whatever if not அப்படினு போடலாம். ஓகேவா? if not print i போட்டா எனக்கு ஆட் நம்பர் மட்டும் பிரிண்ட் ஆகுதா? பார்க்க முடியுதா? ஓகே, இது வந்து இஸ் a simple example. ஓகே, இது புரிஞ்சுச்சு உங்களுக்கு. இப்போ இந்த விஷயம் என்ன அப்படினா இந்த இடத்துல ஆட் நம்பர் பார்த்தா அதாவது ஈவன் நம்பர் பார்த்த உடனே பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா if I put continue, ஓகே, பேசிக்கா அதே விஷயம் தான் நடக்குதுங்க. ஈவன் நம்பர் பார்த்த உடனே இந்த இடத்துல கீழ உங்களுக்கு கோட்லாம் இல்ல. அதனால வந்து you guys won't understand. print this code won't execute on even because of continue. So the continue பார்த்த உடனே
அடுத்த I வேல்யூ என்னவோ அது போய்டும். It won't come and see what is here. இப்போ break பார்த்தா என்ன நடக்கும்? Loop விட்டு வெளிய வந்துதா? Break the keyword will exit the loop. It will break the loop, கரெக்ட்டா? It won't even go to the next item in the list, கரெக்ட்டா? ஆனா continue என்ன பண்ணும்? It will stop the current loop only and will go to the next item. கரெக்ட்டா என்ன ஐட்டம் ப்ராசஸ் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணி வெஜிடபிள் லிஸ்ட்ல என்ன ஐட்டம் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கு. அப்ப இதுவும் இந்த இடத்துல என்ன நடக்குது? I% அதாவது I even வருது. ஓகேவா? I is I even அப்படி வருது. No, I is not even அப்படி தெரிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்ணுது? It is skipping it. So அந்த இடத்துல நம்ம இங்க பிரிண்ட் பண்ணாம இங்க பிரிண்ட் பண்ணிரலாம். That is different. நான் இங்க வந்து கண்டினியூ கீவேர்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். ஓகேவா? சோ இதுக்கு நான் வேற ஒரு இடத்துல வேற ஒரு லாங்குவேஜ்ல ஒரு எக்ஸாம்பிள் தரேன். கண்டினியூ கீவேர்ட். ஓகே. சோ என்னோட ஓகே லுக் அட் திஸ். சோ இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஓகேவா? இதுல வந்து நான் யூசர் லிஸ்ட்ல இருந்து நிறைய எடுப்பேன். அதுல எனக்கு அப்பப்போ ஏதாவது கண்ட்ராவியான என்ட்ரி ஏதாவது வரும். சோ எனக்கு இந்த மாதிரி என்ட்ரி ஆச்சுனா டோன்ட் ப்ராசஸ் இட். அப்படி இல்லனா மட்டும் ப்ராசஸ் பண்ணனும் சொல்றேன். இதெல்லாம் யூசர் நேமாவே இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் என்ட்ரி வரும். சோ அது வந்து for different purposes I have did different things. பட் இந்த இடத்துல பாருங்க கண்டினியூ கீவேர்ட் இது ஒரு லூப் ஓகேவா? இது வந்து ஒரு லூப் தெரியுதா? for I in இது பைத்தன் இல்ல. இது வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங் சொல்லுவாங்க. இது வந்து பாஷ் ஸ்கிரிப்டிங். இது வேற ஒரு லாங்குவேஜ் பட் சின்ஸ் அந்த சின்டாக்ஸ் சேமா இருக்கறதால உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் அப்படி நினைக்கிறேன். சோ இந்த இடத்துல நான் ஆனா ஷெல்லுக்கு இன்டென்ட் கிடையாதா? ஷெல்லுக்கு வந்து இல்ல தேவையில்ல. ஆனா இந்த மாதிரி எழுதுறீங்க பார்க்க அழகா இருக்கும். அப்போ வந்து எக்ஸெப்ட் இன்டென்ட் அப்படி தானே? இல்ல நீங்க இன்டென்ட் பண்ணி எழுதலாம். அதுக்கு நீங்க பண்ண அதாவது எப்படி சொல்றது? இன்டென்ட் பண்ணாம எழுதுனா எரர் வராது. ஓகேவா? அதுக்காக இன்டென்ட் பண்ணாம எழுதணும்ல இன்டென்ட் பண்ணி எழுதுறது ஒரு நல்ல வழக்கம். ஓகே சோ இந்த கூட பாத்தீங்கன்னா என்ன செய்யணும்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல. பட் கண்டினியூ கீவேர்ட் என்ன செய்யுது இல்ல இந்த என்ட்ரி வந்தாவோ நான் இதெல்லாம் பண்ண தேவையில்லை. இந்த பேர்ல எனக்கு ஒரு ஹோம் ஃபோல்டர் இருக்க போறது இல்ல. கரெக்ட்டா? I won't have a user in this name. இப்படி எல்லாம் இருந்துச்சுனா ஸ்கிப் பண்ணி மத்த யூசர்ஸ் கூட ப்ராசஸ் பண்ண சொல்றேன். கண்டினியூ கீவேர்ட் making it happen. புரியுதா? Everybody continue keyword புரியுதா? Continue keyword will stop that current iteration only and go to the next iteration அவ்வளவுதான். அது ஸ்டாப் பண்ணிச்சுனா கீழ இருக்கிற கோட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே சரி ப்ரோ நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட்டா பார்க்கணும். அதான் வேற சொல்லுங்க. நமக்கு எது வேணா நமக்கு தோணுதோ அத நம்ம லூப்ல போட்டு கண்டினியூ கொடுக்கணும். அப்படி விட்டா அது நமக்கு வராது. அது மட்டும் ஸ்கிப் ஆகும். ஆமா ஓகே ஓகே இப்போ ஒண்ணு இல்ல ப்ரோ நான் வந்து இங்க காட்ட பாருங்க. இதுல வந்து எனக்கு ஒரு சிலருக்கு வந்து பெர்மிஷன் இருக்காது. ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா இமெயில் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. சோ அப்ப நான் இங்க என்ன நான் செக் பண்ணுவேன் அப்படினா நான் உங்களுக்கு ஹெல்ப் ஷோ இந்த இடத்துல நம்ம பிராக்டிகலா வேற இடத்துல ஓகே இங்க பாருங்க. இந்த இடத்துல என்ன பண்றேன் டைப் ஆஃப் யூசர்ஸ் கண்டினியூ இப்படி இருந்தா மட்டும் தான் நான் வந்து இத அப்டேட் பண்றேன். அப்படி இல்லனா else I can continue. பட் இதுக்கு கீழ கோடே இல்லாததால எனக்கு வந்து கண்டினியூ போட்டாலும் போடலனாலும் பாயிண்ட்லெஸ். கீழ ஏதாவது கோட் இருந்துச்சு வெச்சுக்கோ. இது கீழ இப்படி ஒரு கோட் இருக்கு. ஓகேவா? print this code will execute அப்படி இருக்கு. ஓகேவா? இப்போ அந்த கண்டினியூ போடலன்னு வெச்சுக்கோங்க. for every student எனக்கு வந்து இந்த every student அந்த ப்ராசஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். பட் if it means continue sorry that means the execution will be stopped there and the code beneath it will not execute. இந்த கோட் beneath it அப்படினா அந்த பிளாக்குக்குள்ள அந்த இன்டென்ட் அந்த அதே இன்டென்ஷன்ல அதுக்கு கீழ இருக்கிற கோட் எக்ஸிக்யூட் ஆகும். நான் அப்படி இந்த இடத்துல எனக்கு கண்டினியூ போறது பாயிண்ட்லெஸ். ஏன்னா என் லூப்பே அதுக்கு கீழ இல்ல. அது இஃப் மட்டும் தான் வேலை செய்யும். மத்த இடத்துல வந்து அந்த லூப்பே இல்லாததால adding it or not adding it doesn't make a difference. ஓகேவா? இன்னும் சர்வர் ரெடி ஆகலாம். இன்னும் ஆகல. இன்னும் நிறைய வேலை இருக்கு. So you understood the break keyword. இந்த break keyword நீங்க while குள்ள யூஸ் பண்ணலாம், call குள்ள யூஸ் பண்ணலாம். ஓகேவா? So just write about that also. ஏன்னா நான் இங்க தான் சொல்லிருக்கேன். எழுத்துப்பூர்வமா இல்ல. break inside loop will stop the loop can be used inside an if statement. அடுத்து continue inside loop if the current loop and goes to the next item in this or next value அடுத்த வேல்யூ செட் பண்ணிரும் டிபெண்டிங் ஆன் என்ன டேட்டா டைப் வந்து யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது. சோ இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி சொன்னனோ அதுக்கு மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னும் ப்ரொஃபஷனலா இதுதான் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ வேல்யூ அடுத்த வேல்யூ செட் பண்ணிரும் டிபெண்டிங் ஆன் என்ன டேட்டா டைப் வந்து யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது. அடுத்த வேல்யூ டிபெண்டிங் ஆன் என்ன டேட்டா டைப் வந்து அடுத்த வேல்யூ செட் பண்ணிரும் டிபெண்டிங் ஆன் என்ன டேட்டா டைப் வந்து யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது. சோ இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி சொன்னனோ அதுக்கு மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னும் ப்ரொஃபஷனலா இதுதான் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இருக்கணும்னா go learn. அதாவது நான் சொல்றது எல்லாமே 99% ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்க்கு என்ன வேணுமோ அது தேவையான கண்டென்ட் ஐ ஆல்ரெடி கிவிங் யூ. நான் உங்ககிட்ட கேக்குறதெல்லாம் இத ஒண்ணோட பத்தி go learn more அப்படி. ஓகேவா? SSH key is only for remote access. அதோ ஆமா. ஓகே சோ break முடிச்சாச்சு, continue முடிச்சாச்சு, while முடிச்சாச்சு. உங்களுக்கு வந்து enumeration அப்படின ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே சோ லெட்ஸ் let me there is a higher order function called enumeration. ஓகேவா? இத பத்தி பார்க்கலாம் சார். ப்ரோ பைத்தான்ல do இருக்கா ப்ரோ? இல்லங்க பைத்தான் வந்து பாயிண்ட் ஓகே சோ there is something called enumeration. ஓகேவா? enumeration அப்படினா இப்போ வந்து நம்ம L is equal to some A B C அப்படி நம்ம ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம். ஓகேவா? சோ இந்த லிஸ்ட்ல ஓகே இந்த லிஸ்ட்டை நான் வந்து இண்டெக்ஸா எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ இது வந்து 0 இது 1 இது 2. ஆனா இந்த 0 1 2ங்கறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டா தானே இருக்கும். கரெக்ட்டா? எனக்கு கீ வேல்யூ இல்ல. கரெக்ட்டா இது வந்து 0:A அப்படிங்கிறது இல்ல.
கரெக்ட்டா? So I can't access the 0 unless I specify it. ஓகேவா? ஒரு லிஸ்ட்ல வந்து ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்ணனும் unless I specify it என்னால வந்து இது செய்ய முடியாது. அப்ப இந்த டைம்ல there is a function called as enumerate. அந்த enumerate என்ன செய்யும் அப்படினா if I put for I மட்டும் தான் போடுவோம் யூசுவலா அதுக்கு பதிலா I, value in enumerate of L அப்படினா போட்டேன் அப்படினா ஓகே இந்த ஒரு லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த வேல்யூல ஃபார் எக்ஸாம்பிள் A வருது அப்படினா அதோட இன்டெக்ஸ் வந்து இந்த I க்கு வந்துரும். புரியுதா? அப்ப you can print like this. Print சும்மா இப்போ அது பாருங்க. அப்போ உங்களுக்கு அவுட்புட் எப்படி வரும்? #0 அங்கே #1b #2c இந்த மாதிரி அவுட்புட் வரும் கரெக்ட்டா? ஆமா தானே? புரியுதா? நான் enumerate எப்படி வேலை செய்யும் அப்படினு சொல்றேன் புரியுதா? enumerate அப்படிங்கற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு ஏதோ ஒரு கண்டிஷன்ல தேவைப்படலாம். ஓகே நான் உங்களுக்கு சொல்லி தரது எல்லாமே ஆல் தீஸ் உங்களுக்கு அப்படி ஒரு சினாரியோ வந்தா தான் இந்த அப்ளிகேஷன் எடுத்து கொடுக்க முடியும் அப்படிங்கற சென்ஸ் வரும். அப்ப உங்களுக்கு என்னென்ன ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும்னா what are all the things possible அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும். அதான் நான் சொல்லி தந்திருக்கேன். சோ நான் enumerate யூஸ் பண்ணாம நார்மல் லிஸ்டா இருக்கறப்போ அது 0 1 2 எடுத்ததா இருக்குமா? ஆனா வேல்யூவா இருக்காதுன்னு சொல்றேன். இப்போ ஒண்ணு இல்ல நம்ம வந்து enumerate லூப்ல யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வரும். என்ன பண்றாங்க? L = நம்ம யூஸ் பண்ணுவோம் apple ஓகே இப்போ நான் என்ன செய்றேன்? இது வந்து print type of L போட்டா எனக்கு வந்து இது லிஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கரெக்ட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? print type of enumerate L போடுறோம். enumerate ஓட டைப் என்ன வருதுன்னு பாருங்க. it is of class enumerate ஓகே. இப்போ நான் வந்து print enumerate of L போடுறேன். look at what's happening. it is representing an object. இது வந்து இது ஒரு டேட்டா டைப்லாம் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. இது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்க அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இன்டிஜரான ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஓகே. சோ இந்த enumerate வந்து நம்ம ஒரு தடவையும் நம்ம கால் பண்ணும்போது ஓகே second time third time fourth time fifth time sixth time all time okay so look at all these things it all points to the same object பார்க்க முடியுதா? எத்தனை தடவை print பண்ணாலும் வேற எல்லாம் மாறல. ஒரு தடவை enumerate பண்ணும்போது it is printing the same object கரெக்ட்டா? can you all look at it? அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து எந்த இதுவுமே இல்ல. ஓகே இப்போ for your understanding let's go and look in the Google okay இத வந்து இங்க பார்க்கணும். இதெல்லாம் ஓகே நீங்க பைத்தன்ல என்ன built-in functions இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா learn this இது ஒரு நல்ல மெட்டீரியல் all built-in functions. இப்போ என்ன பர்பஸ்ல நம்ம மேக்ஸிமம் enumerate இல்லங்க அந்த பர்பஸே உங்களுக்கு சினாரியோ பேஸ் பண்ணி தான் வரும்னு சொல்றேன். அந்த சினாரியோக்கு இது தேவைப்படும். So nobody knows எதுக்கு எதை பயன்படுத்தணும் தெரியாது. ஓகேவா? அந்த சினாரியோல ஓகே யூஸ் பண்ணா ஈஸியா இருக்கும். அப்ப you can use it. So what is one of another duty for you guys is நீங்க இருக்கிற அத்தனை ஃபங்க்ஷனையும் ட்ரை பிராக்டிசிங். ஓகேவா? இதெல்லாம் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? பைத்தன்ல இருக்கிற built-in functions இருக்குன்னா ஓகே இதெல்லாம் டைரக்ட்லி பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ enumerate பண்ணா என்ன சொல்றேன்? returns an enumerate object. Iterable must be a sequence. An iterator or some sort of object which supports iteration. The next method of the iterator returned by enumerate என்ன சொல்றது? It returns the tuple containing count. So அப்ப next ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? next அப்படின ஒரு மெத்தட் இருக்கு. iterate பண்ணுறது next அப்படின ஒரு மெத்தட் இருக்கு. அந்த next மெத்தட் என்ன செய்யுமா? அடுத்த டப்பிள் கொடுக்கும். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? ஒரு தடவையும் இந்த enumerate.l ல ஓகே இந்த நெக்ஸ்ட் கால் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு தடவை இத கால் பண்ணலாம். ஃபைன். இத இப்படி போடுறதுக்கு வந்து லூப்ல போடுவோமா? இப்படி போடுறது லூப்ல போடலாம். ஓகே வருவோம். இப்போ என்ன சொல்றது? இது அந்த ஒரே ஆப்ஜெக்ட் நம்ம திருப்பி நெக்ஸ்ட் கேக்குறதால it is returning 0 and apple. ஃபர்ஸ்ட்ல பாருங்க 0 apple ஒரு டப்பிள் தான் நம்ம கொடுத்துருக்கு. ஓகே ஆனா நம்ம இத எப்படி செய்யணும் அப்படினா if it is an iterable object அதுக்கு நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்குங்க அண்டர்ஸ்டாண்டிங் அது நீங்க டீப்பா பார்க்கலாம். இப்போதைக்கு என்ன செய்யலாம்? enumerate of L நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல செய்ய போறேன். ஓகே e அப்படி வெச்சுக்கோங்க. enumerate of L இப்போ for L sorry I, v வெச்சுக்கோங்க. in e அப்படி நான் போட்டேன் அப்படினா I v ல எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகுமோ அது is equivalent to this. இவனே இன்பில்ட் நெக்ஸ்ட் கால் பண்ணல. சோ நான் நெக்ஸ்ட் தெரியுதா? ஆப்பிள் ஆரஞ்சு banana kiwi. இப்போ இத நம்ம தனித்தனியா பார்க்கணும்னா we can do this data நம்ம இப்படி சாரி இதுக்குள்ள போடாம நம்ம வந்து இப்படி செய்வோம். for I in range of len of L அப்படி என்ன வரும்? அது நாலு தடவை ரிட்டர்ன் ஆகும். t.print e.next தெரியுதா? அடுத்த டப்பிள் அது நமக்கு கொடுக்குது. can you see? நம்ம ஒரு லிஸ்ட் தான் இருக்கு. ஆனா அந்த லிஸ்ட் வந்து ஒரு டப்பிளா மாத்தி கொடுக்குது. so that it will be easy for us to understand. சோ இதெல்லாம் வந்து நீங்க உள்ள போய் நான் ப்ரொஃபஷனலா படிச்சு பார்க்கணும்னு எதை சொல்றேன்னா கூகுள்ல போய் படிச்சு பாருங்கன்னு சொல்றேன். இந்த பைத்தன் டாக்குமெண்டேஷன் படிங்க சொல்றேன். நாட் சும்மா கூகுள்ல தேடி படிக்க சொல்றேன். go learn the official python documentation. இவன் இங்க சொல்லி இருக்கதா உங்க ஸ்கூல்ல என்ன சொல்லிறாங்க காலேஜ்ல என்ன சொல்லிறாங்க this is the official information. இத வச்சு எவன் எத்தனை புக் எழுதுனாலும் சரி இவன் தான் பைத்தனோட வெப்சைட்ல இருக்கு oxfordpython.org ல இருக்கிற டாக்குமெண்டேஷன். இதை நீங்க படிக்க மாட்டீங்க. நிறைய ஃபங்க்ஷன் சொல்றான். ஒரு ஃபங்க்ஷன் அவன் எக்ஸாம்பிள் கொடுக்குறான். இந்த ஒரு பேஜ் நீங்க படிச்சீங்கனா பைத்தன் பத்தி எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? பைத்தன் ஓபன் சோர்சஸ். Okay, so இது புரிஞ்சா you understood enumerate and how it was used in loops and why enumerate works like this. And enumerate சொன்னா சிம்பிளா சொன்னா உங்களுக்கு வந்து எப்படி வேலை செய்யுது அப்படி தெரியாது. சோ அதனால தான் டாக்குமெண்டேஷன்ல போய் எந்த ஃபங்க்ஷன் அதுக்கு வர்க் ஆகுதுங்கறத எடுத்து அதுக்கு அப்புறம் அத வச்சு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டணும். I hope enumerate புரிஞ்சா. enumerate is kind of a new topic other than while அதெல்லாம் தாண்டி. So you understood this guys? yes ma'am. Okay so நம்ம என்ன செய்ய போறோம்னா we are going to wind up the class for now. Okay அதுக்கு அப்புறமா we will resume it later. So நான் வந்து later அப்படினா ஒரு 3:30 4 o'clock அப்படி நம்ம செய்யலாம். 4 to 6 sorry 4 to முடியாது. நான் வந்து 5 o'clock வெளிய போறோம். இன்னும் என்ன இருக்கு நமக்கு? இதுக்கு அப்புறம் வந்து functions அதுக்கப்புறம் மாடியூல்ஸ் அதுக்கப்புறம் கிளாஸஸ் ஓகே இது வந்து அப்போ சரி நம்ம கரெக்டாக 3 o'clock ரெசியூம் பண்ணலாம். ஓகேவா? ப்ளீஸ் கம் பேக் அட் 3 o'clock. ஓகே கைஸ் பை இன்னைக்கு லெப்போஸ்ல யூஐ யூஸ் பத்தி பேசலாம் நான் பேசலாமா? இல்லடா இன்னைக்கு கண்ணே இருக்க மாட்டான். ஓகே கண்ணன் பை பத்தி யூஐ யூஸ் பத்தி பேசலாம். நான் கேட்டு சொல்லவா? ஓகே கைஸ் ஓகே பை இப்படி நடக்கும்.
கரெக்ட்டா? அப்போ ITR என்ன செஞ்சிருக்கு தெரியுதா? டேட்டா அதோட கீஸ் மட்டும் எடுத்து டிஸ்ப்ளே பண்ணிக்குது. It can make an iterable out of anything. அதுதான் ஐடியா. Guys, just give me a minute. Just one 2 minutes. நான் பேசுறது கேக்குதா? ஓகே, ஸோ நம்ம காலையில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் அதை எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம், வாட் ஆல் தி சின்டாக்ஸ் அவைலபிள் இன் தேர். அதுக்கப்புறம் வந்து அது கூட அசோசியேட் ஆகிட்டு கீவேர்ட்ஸ். அதுக்கப்புறம் we also saw different types of loops அதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் and a few live real time examples of how these things are applicable. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் ஆஃப்டர் ஃபாலோயிங் திஸ் இன்னும் நம்ம வந்து கண்டிஷனல் இன்னும் கண்ட்ரோல் ஃப்ளோல இருந்து நம்ம வந்து வெளியே வரல. ஸோ இப்போதைக்கு நம்ம மூணு டைப் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ளோ பார்த்துட்டோம். என்னென்ன அப்படின்னா ஒரு if else அப்படிங்கிற டைப் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ளோ, அதுக்கப்புறம் while லூப்ஸ் அது ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோ, for லூப்ஸ் ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோ, அதுக்கப்புறம் we have seen அந்த கண்ட்ரோல் ஃப்ளோக்குள்ள how can we use these keywords to make a better control flow. கரெக்ட்டா? இது எல்லாமே கண்ட்ரோல் ஃப்ளோ தான் ஹெல்ப் பண்ணுது. அது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? நம்ம பார்த்த எல்லா விஷயமும் எந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகணும், எந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது, எந்த லைன் எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் வந்து சொல்றதா இருக்கு. கரெக்ட்டா? எஸ், கேன் யூ see? ஓகே, ஸோ ஓகே, இப்போ நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா we are going to see about exception handling. ஓகே, exception handling அப்படிங்கிறது வந்து is a எப்படி சொல்றது, so crucial thing அப்படின்னு சொல்லலாம். ஏன் இது வந்து நம்ம crucial அப்படின்னு சொல்றோம்? because exception handling is how எப்படி சொல்றது, production ready codes like enumeration in Python one time சொல்லுங்களா? சரி, நான் அதுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி இது ஆரம்பிச்சேன் இல்ல, நான் மறுபடியும் வரேன். enumeration போறேன். இப்போ நம்ம எதை பார்க்க போறோம்? exception handling பத்தி பார்க்க போறோம். YouTube இதுவா? கரெக்ட். எரர் ஹெட் எது தரு யூடியூப் லைவா? யூடியூப் லைவ் வேணுமா? யூடியூப் லைவ் வேணாம். நல்லா குவாலிட்டியா வரலாம். பாக்குறாங்க. என்னமா? 8 பேர் தான் பாக்குறாங்களே. அதான் நல்ல பாயிண்ட்ல. கிளாஸ் பண்ண முடியும். இன்னைக்கு 5 o'clock வரையுமா? ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து நமக்கு என்ன எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் தெரியாதவங்களுக்கு, ப்ரோக்ராமிங் புதுசாக இருக்கிறவங்களுக்கு இஸ் நியூ கான்செப்ட். ஓகேவா? ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, நமக்கு வந்து ஒரு 1000 ஃபைல் இன்வால்வ் ஆயிருக்கு, அல்லது 1000 கூட ரொம்ப 10 ஃபைல் இன்வால்வ் ஆயிருக்கு, நமக்கு எந்த கோட் எங்க எழுதிருக்கும் தெரியாது, ஒரு இடத்துல ஒரு எரர் வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ப்ராப்பரா இதுதான் அந்த இடத்துல எரர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும். கரெக்ட்டா? எரர்ஸ் அக்கர் கண்டிப்பா ஒரு பெரிய கோட் அப்படின்னா எரர்ஸ் வரதான் செய்யும். கரெக்ட்டா? ஏதோ இடத்துல ஒரு எரர் வரும், நம்ம இடத்துல தப்பான பாராமீட்டர் பாஸ் பண்ணிருப்போம், நம்ம வந்து ப்ராப்பரான இன்புட் கொடுக்க மாட்டோம். ஸோ எரர்ஸ் ஆர் நார்மல். பட் when errors come, okay, எரர்ஸ் அப்படிங்கிறது வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் நம்ம ஒரு சின்டாக்ஸ் பயன்படுத்த போறோம். ஸோ இந்த சின்டாக்ஸ் வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, ட்ரை அப்புறம் அதோட பிளாக் வந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? இட்ஸ் பிளாக் இஸ் ஸ்டார்டிங் வித் ட்ரை. சரி, இப்போ ட்ரை அப்படிங்கறத வச்சு என்ன ப்ரோ பேக்ரவுண்ட் நல்லா இல்லையா? டேய் ஆர்டிஸ் என்ன வரையிட்டு இருக்க? ட்ரை அப்படிங்கிறதுக்குள்ள வந்து நம்ம வந்து ஒரு கோட் எழுதிப்போம். அதுக்குள்ள எக்ஸெப்ட் அப்படிங்கிறதுக்குள்ளயும் ஒரு கோட் எழுதிப்போம். ஓகேவா? சோ இந்த ட்ரை அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கிற கோட் இருக்குல்ல, என்னடா? வீடியோ என்ன வீடியோ?
தெரியல வீடியோ தெரியும் உங்களுக்கு நீங்க இப்போ ஓகேவா இப்பதான் தெரியும் இந்த பேக்ரவுண்ட் என்னடா குறைச்சல ஆதிஸ் என்னடா குறைச்சல இந்த பேக்ரவுண்ட் நல்லா நடக்கும் ஓகே ஸோ இதில் நம்ம வந்து ட்ரை அப்படிங்கிறதுல என்ன நம்ம எழுதுவோம் அப்படின்னா த கோட் which may give errors give அப்படிங்கிற வார்த்தைகளை let me use this phrase that may raise errors ஓகேவா ஸோ ட்ரை அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு எக்ஸப்ட்ங்கிறது ஒரு கீவேர்டு ரேஸ்ங்கிறது ஒரு கீவேர்டு தான் அதை பற்றி நான் சொல்கிறேன் ஸோ இந்த ட்ரைக்குள்ள என்ன எழுதுவோம் எக்ஸப்ட்குள்ள என்ன எழுதுவோம் அப்படிங்கிறத ஐ டெல் நோ ஓகேவா ஓகே இப்போ இந்த எரர்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்றப்ப ரேஸ் எரர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் கரெக்ட்டா இந்த எரர்ஸ் அப்படிங்கிறது என்ன யார் இதை ஜெனரேட் பண்ணுவா இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா தான் உங்களால எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் தெரியும் முடியும் ஸோ எரர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா தே ஆர் பேசிக்கலி a message அப்படின்னு சொல்லலாம் they are an object an error is an object ஓகேவா an error அப்படிங்கிறது is a Python object நம்ம object oriented programming உள்ள போகல object oriented programming வந்து நம்ம வரப்போற கிளாஸ்ல வந்து பார்ப்போம் ஸோ இந்த எரர்ஸ் அப்படிங்கிறது just assume they are Python objects இப்போ string அப்படிங்கிறது வந்து ஒரு டேட்டா டைப் சொல்றோம்ல string அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இங்க எரர்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து இட் ஆல் ஆர் ஃப்ரம் ஒரு மேஜரான கிளாஸ் என்ன அப்படின்னா கிளாஸ் எக்ஸெப்ஷன் அப்படின்னு ஓகேவா ஸோ இந்த கிளாஸுக்கு கீழே வந்து நிறைய எரர் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஓ எரர் அதுக்கப்புறம் வந்து கீ எரர் ஸோ நிறைய இடத்துல நேம் எரர் ஞாபகம் இருக்கா நேம் எரர்லாம் எங்கே பார்த்தோம் இந்த எரர் எல்லாமே வந்து நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க கீ எரர் ஞாபகம் இருக்கா கீ எரர் எப்போ பார்த்தோம் ஒரு லிஸ்ட்டில் வந்து இல்லாத இண்டெக்ஸ் ரெஃபர் பண்ணா கீ எரர் வந்துச்சா எஸ் ஒரு லிஸ்ட்டில் இல்லாத ஒரு இண்டெக்ஸ் ரெஃபர் பண்ணுறப்ப கீ எரர் வந்து நேம் எரர் இல்லாத வேரியபிள் ஒன்று ஆக்சஸ் பண்ண டைப் பண்ணுறப்ப நேம் எரர் வந்து இதெல்லாமே டிஃபரெண்ட் டைப் ஆஃப் எரர்ஸ் தட் ஜெனரேட் டிஃபரெண்ட் சினாரியோஸ் நீங்களே ஒரு எரர் ஜெனரேட் பண்ணணும்னால பண்ணலாம் இப்போ ஒன்றும் இல்லை நான் வந்து என்னோட ஒரு சினாரியோ காட்டுறேன் ஓகே இப்போ இங்க பாருங்க நான் இந்த இடத்துல வந்து ரேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் சரிதா ஐ ஹேவ் given something called raise exception இதெல்லாம் ஆக்சுவலா நான் ட்ரை காஷ் யூஸ் பண்ணல பட் வந்து ரேஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்குன்னா ஃபிக்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் when it is attempting to fix students ஏதோ ஒரு தப்பான ஆத்தரைசேஷன் இல்லாம இருக்கும் ஏதாவது இன்கேஸ் தப்பு நடந்துச்சுனா மூணு தடவை ரீட்ரை பண்ணுவோம் மூணு ரீட்ரைல வந்து வேலை செய்யலனா if it raises an exception கோட் எக்ஸிகியூஷன் ஸ்டாப் ஆயிடும் அப்ப நம்ம அந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணாம விட்டோம்னா எக்ஸிகியூஷன் ஸ்டாப் ஆயிடும் அந்த எக்ஸெப்ஷனை நம்ம ஹேண்டில் பண்ணனும் அப்படினா ட்ரை காஷ் வச்சு ஹேண்டில் பண்ணுவோம் these are the concepts இப்போ நம்ம வந்து ரியலா எங்க அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம் ஓகேவா சோ let me try to find a different place where okay இங்க ட்ரை காஷ் யூஸ் பண்ணிட்டேன் ஓகே இங்க பாருங்க os.makeDARs அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுனா ஃபோல்டர் கிரியேட் பண்ணும் ஓகேவா இந்த ஃபங்க்ஷனோட வேலையை வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்றது தான் சோ இன் கேஸ் அந்த ஃபோல்டர் ஆல்ரெடி அங்க இருந்தாலோ அல்லது அந்த இடத்துல வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ண முடியலனாலோ அது என்ன சொல்லுவோம் அப்படினா எரர் சொல்லும் சோ அதுக்கு தான் இந்த இடத்துல ட்ரை காஷ் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் நான் ஏன் இங்க பாஸ் எழுதிருக்கேன் மத்ததெல்லாம் I'll tell shortly அது முன்னாடி let's go and take a look at code என்ன மாதிரி டைம்ல எரர் வரும் இல்லாத ஒரு வேரியபிள் ரெஃபர் பண்ண எரர் வரும் கரெக்ட்டா எஸ் c is equal to சோ சின்டாக்ஸ் அப்ப புரிஞ்சுக்கோங்க இப்போ நான் சொல்லிக்கிறது வந்து for your syntax okay try c is equal to a plus b except நிறைய எக்ஸெப்ஷன் இருக்கு ஓகேவா நீங்க வெறும் எக்ஸெப்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா you don't know இந்த பிரிண்ட்ல வந்து நம்ம எப்படி எழுதலாம் some error happened ஓகேவா இப்போ நான் ரன் பண்ணா நமக்கு என்ன சொல்லுது some error happened தான் சொல்லுது கரெக்ட்டா some error happened ஆனா என்ன error நமக்கு தெரியல எஸ் புரியுதா என்ன சொல்றேன் இது ரெண்டு நடுவுல ஏதோ error நடக்குது கோட்ல ஏதோ error நடக்குது பட் என்ன error நமக்கு தெரியல இது மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு இப்போ இத மட்டும் ஓகே நம்ம இது இல்லாம போட்டா இங்க எரர் என்ன வருது ட்ரேஸ் பேக் நேம் எரர் ஒரு எரர் வருது கரெக்ட்டா எரரோட பேர் இதுல நேம் எரர் சோ நிறைய டைப் ஆஃப் எரர் இருக்கு பட் எல்லா டைப் ஆஃப் எரரும் ஓகே இட் ஆல் பிலாங்ஸ் டு ஒன் காமன் கிளாஸ் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற ஒரு கிளாஸோட கிளாஸ்ல தான் வரும் இப்போ நான் சொல்ற கான்செப்ட் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படினா இது நான் உங்களுக்கு சொல்லி தரல நான் சொல்றது மைட் பி உங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம் இன் கேஸ் உங்களுக்கு புரியாம இருந்துச்சு அப்படினா வெயிட் till this marathon gets over அதாவது நாட் டுடே நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி தான் கரெக்ட்டா பேசுவோம் சோ ப்ளீஸ் வெயிட் ஃபார் தட் ஓகேவா ஓகே சோ எந்த இடத்துல எந்த எரர் ப்ரோக்ராம்ல வந்தாலும் அத இந்த சின்டாக்ஸ் ஹேண்டில் பண்ணும் ஓகேவா அப்ப என்னங்க இத வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க நீங்க வந்து ஒரு ஃபைலை ரைட் பண்ணிட்டு இருக்கீங்க திடீர்னு அந்த ஃபைல் சிஸ்டம்ல இருந்து ரைட்டபிள் இல்லாம போயிடுது அந்த ஃபைல் டெலீட் ஆயிடும் அப்போ அந்த ஃபைலை நீங்க திரும்ப ரைட் பண்ணனும் போறப்ப என்ன நடக்கும் அந்த ஃபைல் என்ன சொல்லும் இட் வில் சிம்பிளி டெல் cannot அப்படி சொல்லுமா கரெக்ட்டா நோ ஃபைல் ஏதோ எரர் சொல்லும் தட் இஸ் எரர் ஏதோ எரர் ஐஓ எரர் சொல்லும் இன்டர்நெட் கனெக்ஷன் சாக்கெட் பத்தி சொன்னா இது புரியல அதனால நான் அதை உள்ள இருக்கேன் இப்போ இன்டர்நெட்ல வந்து நீங்க ஒரு டனல்ல இருந்து ஒரு டனல்ல வந்து ரேட் காமிச்சிட்டு திடீர்னு அந்த டனல் பிரேக் ஆயிடுச்சு அப்படினா we can't know what happened so அந்த மாதிரி எரர் இருக்கலாம் அப்ப என்ன எரர் அப்படிங்கறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியும் சோ இது வந்து ஒரு குட்டி sysல இருக்காது இப்போ நம்ம என்ன எரர் தெரிஞ்சுக்கணும் அப்படினு நம்ம நினைச்சா there is a package called as sys ஓகேவா இது வந்து import sys அப்படி போடுவோம் பேக்கேஜ் பத்தி நான் மாடியூல் பத்தி சொல்றேன் இப்போ ஒரு சின்டாக்ஸ் வெச்சுக்கோங்க மேல import அப்படிங்கிறது இஸ் லைக் include file c ல வந்து hash include std அப்படி போடுவோம்ல அந்த மாதிரி வந்து import அப்படி வெச்சுக்கோங்க actual code வந்து import sys பண்ணிட்டு if you use sys.exe info அப்படி நீங்க இந்த சின்டாக்ஸ் எக்ஸாக்ட்டா அப்படியே ஃபாலோ பண்ணா அது என்ன சொல்லுது நேம் எரர் அப்படி சொல்லுது தெரியுதா எஸ் சோ பிரச்சனை என்ன நேம் எரர் நமக்கு வந்திருக்கு இப்போ இத வச்சு தான் நம்ம ஹேண்டில் பண்ணணுமா நம்ம எப்படி நிறைய டைப் ஆஃப் எரர் வரும் ஒரு கோடுக்குள்ள வந்து நேம் எரர் வரலாம் கீ எரர் வரலாம் என்ன எரர் வேணாலும் வரலாம் ஓகே இந்த எரர் வந்தாலும் ஹேண்டில் பண்ற மாதிரி நம்ம கோட் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யலாம் இதெல்லாம் விட்டுட்டு except அப்படிங்கறது ஒரு டிஃபால்ட்டா வச்சுட்டு except ஓகே e as name error இப்போ இதுல print name error happened அப்ப மேபி இதுல வந்து நம்ம அந்த e இருக்குல அத வேணாலும் நம்ம print பண்ணலாம் என்ன அது சொல்லுதுன்னு பாருங்க ஓகே இப்போ let's prepare for another type of exception except e as key error ஓகே இப்போ print key error happened means ஏதோ தப்பான key ஓகே தப்பான key வந்து யாரோ கொடுத்திருந்தா இந்த மாதிரி நடக்கும் சோ ஏதோ ஒரு தப்பான key இருந்திருக்கு நம்ம ஒரு scenario create பண்ணுவோம் ஓகேவா print இப்போ just like if else இத டைப் பண்ணுங்க ஓகேவா it will try to execute this code இப்போ நம்ம வந்து a வெச்சலாம் ஓகே a அப்படிங்கிறது 10 இருக்கு b அப்படிங்கிறதுக்கு வந்து b அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் இருக்கும்
அந்த லிஸ்ட்ல வந்து 1 இருக்கு 2 இருக்கு 3 4 இருக்கு ஆனா நான் இங்க b of 5 னு போட்டுட்டேன் ஓகேவா எனக்கு இந்த இடத்துல எனக்கு b of 5 சோ அந்த 5 வந்து நான் வேரியபிள்ல வச்சிட்டு அத வந்து நான் இங்க பாஸ் பண்ணாலும் சரி அல்லது 5 ஆட் எழுதினாலும் சரி it all means the same thing at the end of the day அந்த இடத்துல வேல்யூ இருக்கு நான் ரன் பண்ணா சாரி நேம் வேற ஆஸ் ஈக்குவல் சின்டாக்ஸ் மாத்தி இருக்கீங்க this இது வந்து இண்டெக்ஸ் எரரா not key error வந்து டிக்ஷனரி தான் வரும் சாரி இது வந்து இண்டெக்ஸ் எரர் தெரியுதா இண்டெக்ஸ் எரர் ஹேப்பன் லிஸ்ட் இஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் நம்மளோட எரர் சோ இது நம்ம பிரிண்ட் பண்ணா என்ன சொல்லுது லிஸ்ட் இஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் சோ இப்போ என்ன நடந்துருக்குனா ஈவன் தோ அந்த இடத்துல எரர் நடந்தாலும் ஓகே சம் பேட் திங் ஹேப்பன் அப்படி ஆனாலும் நம்ம ப்ரோகிராம் அதை ரெகக்னைஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கற முயற்சிக்கு போயும் சோ இந்த ட்ரை இதுல வந்து there is something called as சோ இதுல வந்து there is something called as இதுக்குள்ள வந்து நீங்க ஒரு else block கொண்டு வரலாம் ஓகே சோ எக்ஸெப்ட் ஆவல அதாவது ட்ரை பண்ணிச்சு ஓகே எல்லாம் வேலை செஞ்சிச்சு ஓகே all these things work ட்ரைனா இட் இஸ் something அது ட்ரை பண்ணுது ஓகே ட்ரை பண்ணுது all worked well எக்ஸெப்ட் ஆகல அப்ப print all good இப்போ இதுல இன்னொரு இருக்கு ஃபைனலி அப்படி ஒன்னு இருக்கு ஃபைனலிங்கிறது print whatever the cases I will work சோ ஃபைனலி எதுக்குனா பேசிக்கா நம்ம இப்போ நெட்வொர்க் ஆபரேஷன்ஸ்லாம் ஏதாவது செய்றோம் அப்படினா அதுக்கு வந்து நிறைய வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிருப்போம் எதாவது இன்ஸ்டேல் பண்ணிருப்போம் அந்த மாதிரி ஃபைனலி வந்து நம்ம என்ன செய்யலாம் பேசிக்கா டு க்ளீன் திங்ஸ் ஒரு ஃபைல் ஓபன் பண்ணிப்போம் அந்த ஃபைல் வந்து க்ளோஸ் பண்ற இடத்த வந்து பண்ணலாம் ஒரு சாக்கெட் ஓபன் பண்ணிப்போம் அந்த சாக்கெட் க்ளோஸ் பண்றத நம்ம ஃபைனலி பண்ணலாம் சோ இப்போ இந்த கோட் ரன் பண்ணா நமக்கு என்ன வருது எல்ஸ் வேலை செய்யல கரெக்ட்டா எல்ஸ் ஏன் வேலை செய்யலனா வாட் ஆர் தி கேसेस ஐ வில் வர்க் ஃபைனலி வேலை செய்யுது எல்ஸ் ஏன் வேலை செய்யல அப்படினா எக்ஸெப்ட் ஆகாம இருந்தா எல்ஸ் வேலை செய்யும் ட்ரை பண்ணிட்டு எக்ஸெப்ட் பண்ணும் இல்லனா தான் எல்ஸ் வேலை செய்யும் புரியுதா என்ன சொல்றேன் சோ இதுவுமே something like if else ஆனா எரர் பேஸ் பண்ண ஒரு if else மாதிரி நீங்க இத வந்து அப்படிதான் பயன்படுத்தணும் சோ ட்ரை எக்ஸெப்ட் எல்ஸ் ஃபைனலி ஓகேவா சோ இப்போ இது வந்து வேலை செய்யுதுன்னு வெச்சுக்கோ நமக்கு என்ன எரர்லாம் இல்ல ஆல் வர்க் அப்படினா இப்போ என்ன சொல்லுது ஆல் குட் வாட் ஆர் தி கேसेस ஐ வில் வர்க் தெரியுதா இப்போ இதோட அடுத்த லைனும் அப்பதான் பிரிண்ட் ஆகும் value of c is தெரியுதா இப்போ இதுல எரர் இருந்துச்சு அப்படினா it won't even work நேம் எரர் காட்டும் இண்டெக்ஸ் எரர் காட்டும் என்ன டைப்ல என்ன எரர் என்ன மாதிரி எரர் இருக்கோ அந்த எரர் இருக்கு இப்போ வந்து b இல்ல ஆனா c இருக்கு இப்போ என்ன பண்ணும் நேம் எரர் ஹேப்பன் நேம் b is not defined அதுவே சொல்லிச்சு தெரியுதா இது இந்த ரெண்டு மெசேஜ் பிரிண்ட் ஆகும் புரியுதா வாய்ஸ் இது என்ன இப்படி கூட வச்சுக்கலாம் இந்த நேம் எரர் இண்டெக்ஸ் எரர்லாம் பைத்தான்ல டிஃபைன் பண்ணிருப்பாங்க அப்போ அதெல்லாம் உங்களுக்கு டிஃபைன் பண்ணிருப்பாங்க if you want you can also have your own definition for an error ஓகே ப்ரோ சொல்லுங்க அந்த எக்ஸ்பெக்ட் அந்த எக்ஸ்பெக்ட் டைம் வந்து நமக்கு வந்து எரர் எந்த இடத்துல கரெக்ட்டா வருதோ அந்த கரெக்ட்டான எரர் வந்து ஐடென்டிஃபை பண்ணனும் ப்ரோ error identify பண்றது கிடையாது no it is not the purpose is not to identify errors the purpose is to handle errors during when your code is running இப்போ ஒண்ணே ஒரு ஃபைல் ஓபன் பண்ண ட்ரை பண்றீங்க அந்த ஃபைல் ஓபன் ஆனா தான் ப்ரோகிராமே வேலை செய்யுது இருக்கு ஆனா அந்த ஃபைல் ஓபன் ஆக முடியாது ஃபைலோட பர்மிஷன் யாரோ மாத்தி விட்டாங்க இது ஒரு எரர் தானே அப்போ உங்க ப்ரோகிராம் ரன் ஆக முடியாது தானே கரெக்ட்டா என்ன சொல்றீங்க அந்த மாதிரி டைம்ல தான் வந்து இது வேலை செய்யும் ஓகேவா அப்படிங்கிறது என்னன்னா இப்போ நம்ம ஃபார்ல எல்லாம் வந்துட்டு we had a variable கரெக்ட்டா ஃபார்ல சேவ் பண்ணனும் இப்போ ஓகே இங்க ஃபார்ல எல்லாம் i அப்படின ஒரு வேரியபிள் இருக்கு தெரியுதா i அப்படின ஒரு வேரியபிள் ஃபார்ல இது ஏன் i அப்படினே வந்துச்சு அந்த எரரை சாரி அந்த ரேஞ்சில இருக்கிற வேல்யூவை ஒரு லூப்புக்கும் இந்த i தான் வெச்சுப்போம் கரெக்ட்டா i வச்சு தான் வந்து உள்ள அது வர்க் ஆகும் அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ஏன் எக்ஸெப்ட் as e னு சொல்றோம்னா ஏதோ எரர் காஸ் ஆயிருக்கு அந்த எரர் ஒரு பைத்தன் ஆப்ஜெக்ட் நான் சொன்னேனா I told that the error will be a python object அந்த பைத்தன் ஆப்ஜெக்ட்ட ப்ராப்பரா பாஸ் பண்றதுக்காக இந்த ஸ்டேட்மென்ட் என்ன பண்ணுது எக்ஸெப்ட் நேம் எரர் தான் வந்துருச்சு அப்படினா இது if மாதிரி error is name error அப்படிங்கிற மாதிரி error equal to name error அப்படிங்கிற மாதிரி சோ எக்ஸெப்ட்
நேம் எரர் சீன் போட்டா அந்த எரர் மெசேஜ் இங்க வந்துரும் அவ்வளவுதான் ஆல் தேர் இஸ் an error message and all the related info இங்க வந்துரும் இண்டெக்ஸ் எரருக்கும் அதே மாதிரி தான் என்ன எரர்னாலும் அதே மாதிரி தான் பேசிக்கலி நீங்க வந்து எதுமே கொடுக்க மாட்டீங்கன்னா சும்மா எழுதலாம் that is also a fine way so இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது what are all the things available in error handling இது வந்து கண்ட்ரோல் ஃப்ளோக்கு ரொம்ப முக்கியம் நம்ம கண்ட்ரோல் ஃப்ளோ பத்தி படிச்சிருக்கோம் கண்ட்ரோல் ஃப்ளோக்கு இது ரொம்ப 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 முக்கியம் புரியுதா யூ வந்து யூசர் டிஃபைன் ஆகும் என்னமா ஈ வந்து யூசர் டிஃபைன் தான் ஆமா நீ என்ன பேர் வேணா சொல்லலாம் EF IJK LMN OPQ RST எது வேணா சொல்லலாம் ஓகே இப்போ அது என்ன எரர்னே என்ன நம்ம டிஃபைனே பண்ணல ஜஸ்ட் எக்ஸப்ட் ஈ மட்டும் கொடுத்து பண்ணலாமா ஈ வந்து பிரிண்ட் அப்படினா பண்ணுங்க இது ரெண்டு எரர் இல்லனா அதுக்கு வந்துரும் ஓகே இங்க இப்ப ஈ யூஸ் பண்ணனா இப்ப இதுதான் வரும்ல ரெண்டு டைம் என்ன எரர் த்ரோ பண்ணா அத டேட்டா வந்துரும் அவ்வளவுதான் ஆமா ரெண்டு டைம் த்ரோ பண்ற எரர் வந்து நமக்கு இதுல கொண்டு வந்துரும் சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இங்க இத பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி லெட்ஸ் ரைஸ் நம்மளே சும்மா எரர் எடுப்போம் ரைஸ் எக்ஸெப்ஷன் திஸ் இஸ் a sample error ஓகேவா அத நம்ம வேற எரர் கூட பண்ணலாம் இப்போ ஐயோ எரர் கூட நம்ம ரைஸ் பண்ணலாம் நிறைய எரர் இருக்கு ஓகே நீங்க போய் லிஸ்ட் ஆஃப் எரர்ஸ் அவைலபிள் அப்படி பாத்தீங்கன்னா நிறைய சொல்லுவோம் உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணுங்க நீங்களே புது எரர் கிரியேட் பண்ணலாம் அதனால நீங்க ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோகிராமிங் படிக்கணும் இன் டைம் நம்ம அதுவும் பாப்போம் ஓகே இப்போ பாருங்க இப்போ ஓகே இது முன்னாடி நேம் எரர் இல்ல சோ இண்டெக்ஸ் எரர் பண்ணலாம் ஓகே 5 ஓகே தெரியுதா this is a sample error நம்ம வந்து ரைஸ் பண்ணிட்டோம் ஆனா இது வேற செய்யல நேம் இஸ் நாட் டிஃபைன்ட் எக்ஸெப்ட் போட முடியாது அப்ப வெறும் எக்ஸெப்ட் தான் போட முடியுமா இது ஆப்ஜெக்ட் ரெடி இருக்கு அதுக்கு வந்து சிஸ் இருக்கு நீங்க எக்ஸெப்ட் போட முடியாது வெறுமனே எக்ஸெப்ட் தான் போட முடியும் யூ காண்ட் நீங்க வந்து எரர் தெரிஞ்சதுனா பண்ணலாம் இல்லனா நீங்க வந்து மேபி இப்படி பண்ணலாம் எக்ஸெப்ஷன் as போட்டுட்டீங்க அப்படினா ஐ ஹோப் அதுவே வந்து பாஸ் ஆகிக்கும் நினைக்கிறேன் சரி this is a sample error so நீங்க என்ன எரர் அதாவது இது எதுமே இல்லனா டிஃபால்ட் if you want to default it அப்படினா exception as போடணும் இதா you don't know what error will happen but some error will happen so exception as போடலாம் அப்படி இல்லனா நான் வேற ஒன்னு செஞ்சிருந்தேன் பாத்தீங்களா print errorல sys.exe info ல இருக்கிற 0 இண்டெக்ஸ் இருக்கு அதுல அதே விஷயம் சமாதானம் ப்ரோ ப்ளஸ் இல்ல ஃபார்மேட் பண்ண இல்ல நான் ப்ளஸ் பண்ணிட்டேன் ஃபார்மேட் பண்ணு கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போ சரிதா அது ஏதோ OS எரர் அப்படினு சொல்லுது ஐயோ எரர் கொடுத்தா என்னமோ பட் ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இப்போ இந்த எரர் எல்லாம் எங்க ரைஸ் ஆகும் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி கோட் எழுதி வச்சிருக்காங்க ஓகே இப்போ நான் வந்து ஒரு சும்மா இத பாருங்க this is how we create a function ஓகே நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன் add அதுக்குள்ள வந்து நான் a அப்படினு வச்சிருக்கேன் b அப்படினு வச்சிருக்கேன் it will return a plus b உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இப்போதைக்கு இந்த add ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வந்து 1 2 1 3 பதில் கொடுக்கும் இது மட்டும் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படினா if இந்த a அப்படிங்கிறது greater than 100 இருந்துச்சு அப்படினா ஓகே a is greater than 100 அப்படினா நான் என்ன சொல்றேன் raise நம்ம வந்து டிவிஷன் வச்சுக்கோ ஓகேவா divide வச்சுக்கலாம் a divided by b அப்ப anything divided by 0 ஆ இருந்துச்சு அப்படினா வந்து டிவிஷன் பண்ண முடியாது கரெக்ட்டா you can't divide by 0 yes அப்ப நம்ம என்ன பண்ணலாம் if b equal to 0 அப்படினா ஓகே நாம வந்து raise exception cannot divide by 0 ஓகே சோ இது வந்து நீட்டா இருக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா divide சும்மா 5 அப்புறம் 0 அப்படி கொடுப்போம் எதுக்காக எரர்ஸ்ங்கற கான்செப்ட் வந்துச்சு அப்படினா ஒரு ப்ரோகிராம் வந்து கம்ப்ளீட்டா ஒரு ப்ரோகிராம் கொடுத்த இன்புட் மட்டும் வச்சு வேலை செய்யாது யூசர்ஸ் கொடுத்த இன்புட் வச்சு வேலை செய்யும் கரெக்ட்டா பட் டிவைட்ல இங்க வந்து 5 0 அப்படி நான் போட்டுட்டேன் நான் ப்ரோகிராமர் நினைச்சேன் பட் இதே உங்களுக்கு கொடுத்த இஷ்டத்துக்கு வேல்யூஸ் மாத்தீங்களா நான் இன்புட் கொடுத்த மாதிரி கொடுத்தா நீங்க கண்ட இன்புட் நான் போடுவீங்க அப்ப நம்ம ப்ரோகிராம் ஹஸ் டு பீ equipped enough to understand how to handle errors ஓகேவா சோ இப்போ நீங்க ரன் பண்ணா என்ன வரும் கிளாஸ் எக்ஸெப்ஷன் அவ்வளவுதான் வருது இந்த இடத்துல தெரியுதா இந்த எரர்ல ஆனா சம்திங் இஸ் ஆக்சுவலி இந்த இங்க என்ன வருது இஸ் டெல்லிங் தி ஆக்சுவல் எரர் பார்க்க முடியுதா சோ இதுல மேபி 1 ல என்ன இருக்கும் 1 ல தான் cannot divide by 0 எரர் 0 ல இருக்கும் எரர் பெரிய ஸ்டாக் பட் நம்ம டைரக்டா இதே ப்ரோகிராம் பண்ணலாம் இந்த ஹோல் எரர் பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா இதுதான் பெரிய எரர் எக்ஸெப்ஷன் அப்புறம் இது ரெண்டும் வந்து என்ன ஆப்ஜெக்ட் இருந்து அந்த எரர் வந்து அது ஆப்ஜெக்ட் ஓகே சோ இது புரியுதா யூ அண்டர்ஸ்டுட் எக்ஸெப்ஷன் ஹேண்டிங் ட்ரை கேஷ் எக்ஸெப்ட் எல்ஸ் ஃபைனலி இது வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும்போது என்னடா இதெல்லாம் எங்க பயன்படுத்துறதுனே தெரியல அப்படி தான் இருக்கும் போதும்டா ப்ரோ தூக்கம் வச்சை ஆல்ரைட் பை பை